ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பிஎல் சீரிஸ் தான். இது ஒரு மினி பிஎல் சீரிஸ். இந்த சீரிஸ் வந்து 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்கூல் டிராமா சீரிஸ். சரி வாங்க இந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு நம்ம சீரிஸ்குள்ள போய் பார்க்கலாமா? இந்த சீரிஸ்க்கு நம்ம வச்ச பேரு கணக்காணும் காலங்கள். இந்த ஆக்டர பார்த்தோனே நீங்க எல்லாருமே கேட்பீங்க, "என்னம்மா இந்த ஆக்டர் நடிச்ச புது சீரிஸ் இப்ப ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கே. நீ என்ன பழைய சீரிஸ் போடுறேன்ட்டு." எனக்கு இந்த சீரிஸ பார்த்தோனேவும் என்னோட ஸ்கூல் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இந்த சீரிஸ் எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சு இந்த சீரிஸ் வந்து இப்ப போடுறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? சரி வாங்க இப்ப சீரிஸ்குள்ள போலாம். சீரிஸோட ஸ்டார்ட்டிங்லேயும் ஒரு பையன் வீட்ட தான் காமிக்கிறாங்க. அந்த பையன் வீடு ஃபுல்லாவேவும் வெறும் மியூசிக் சம்மந்தப்பட்ட பொருட்களாவேவும் நெறையா இருக்கு. இத பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது அந்த பையனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. அப்படியே அந்த டேபிள் மேல பார்த்தா மொபைல் இருக்கு. அந்த மொபைல் வந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே அலாரம் அடிச்சுட்டே இருக்கவும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ போய் அந்த மொபைல எடுத்து அந்த அலாரத்த அப்படியே கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணிட்டவும் அவனோட பேக்கிரவுண்ட்லயே ஒரு வாய்ஸ் கேட்குது. அடல்ட் எல்லாருமே என்கிட்ட சொல்வாங்க. இந்த மாரி நம்மளோட டீனேஜ் லைஃப்ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு லைஃப். அந்த லைஃப்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. நெறைய ஃபன்னான விஷயங்களும் நம்ம லைஃப்ல எல்லாம் நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அவங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா, அவங்க டைம் டிராவல் பண்ணி போய் அவங்க பாஸ்ட்ட சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனக்கு படிச்சு நான் கிராஜுவேஷன் ஆகணும். அது மட்டும் தான் என்னோட வேல. அப்படிங்கிற மாரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ பேரு வந்து பெஸ்ட். பெஸ்ட் சொல்லிட்டு அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியாம ஒரு வழியா எந்திரிச்சு, இவன் நம்மள மாரி போல சோம்பேறித்தனம் புடிச்சவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு. எந்திரிச்சு அவன் வழக்கமா கேட்கிற ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல மியூசிக் போட்டு விட்டுட்டு நம்ம பெஸ்ட் போய் அவன் ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி அவன் ரொட்டீன் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பிரஷ் பண்றான். பிரஷ் பண்ணிட்டு குளிச்சு முடிச்சு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம பெஸ்ட் வந்து டிப் டாப்பா அங்கருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது, நம்ம பெஸ்ட்டோட பேக்கிரவுண்ட் வாய்ஸ் மறுபடியும் கேட்குது. மேபி இதால கூட இருக்கலாம். என்னோட ஹை ஸ்கூல் லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கு. அதனால இந்த அடல்ட்ஸ் சொன்ன மாரி எனக்கு எந்த ஒரு தாட்ஸுமே வராம கூட இருக்கலாம். அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட்டோட பேக்கிரவுண்ட் வாய்ஸ் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோவ காமிக்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அந்த ஸ்கூல்லயே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பையனும் கூட. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஃபேமஸான ஒரு பையன். அவன் பேரு வந்து டியோ. நம்ம டியோ வந்து ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரும் கூட. நம்ம டியோ அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல பாஸ்கெட் பால்லாம் செம்ம சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான். அவன் விளையாண்டுட்டு இருக்கிறத அந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருமேவும் இவன் செம்ம கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமேவும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி இவன் விளையாண்டுட்டு இருக்கிறத நம்ம பெஸ்ட்டும் வெளிய அப்படியே பார்த்துக்கிட்டேவும் நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போகும்போது மறுபடியும் பேக்கிரவுண்ட்ல வாய்ஸ் இதெல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு. ஒருவேளை என்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங்கா எதுவும் இல்லாம இருக்கிறதுனால கூட இருக்கலாம். எனக்கு ஸ்போர்ட்ஸும் தெரியாது. என்கிட்ட எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. அப்புறம் நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. இவ்வளோ ஏன் என்கிட்ட லவ்வும் கிடையாது. நானும் யார லவ் பண்ணல. என்னையும் யாரும் லவ் பண்ணல. அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து மைண்ட் வாய்ஸ் குடுத்துக்கிட்டேவும் நம்ம டியோ விளையாடுறத பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது, நம்ம பெஸ்ட்டோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம டியோ பையன் என்ன பண்றான்னா, கரெக்ட்டா நம்ம டியோ பையன் அவனோட ஃப்ரெண்டுக்கு அந்த பேஸ்கெட் பால பாஸ் பண்ணலான்னு சொல்லி தூக்கி எறியவும், அந்த பேஸ்கெட் பால் போய் நம்ம பெஸ்ட்டோட மூஞ்சிலேயே பட, நம்ம பெஸ்ட் வந்து அப்படியே பொத்தக்கடின்ட்டு மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறான். இப்படி நம்ம பெஸ்ட் பையன் கீழ விழுந்து கிடக்க, நம்ம டியோவோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து நம்ம பெஸ்ட்ட பார்த்துட்டு, அதுல நம்ம டியோவோட ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இருந்துட்டு சொல்றான், "டேய் அவன் செத்துட்டானமோ என்னமோடா" அப்படிங்கிற மாரி டியோவோட ஒரு ஃப்ரெண்ட் சொல்ல, அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "டேய் டேய் அவன் சாகலாம் இல்ல. அவன் வந்து மயக்கத்துல இருக்கான். அன்கான்ஷியஸா இருக்கான்." அப்படிங்கிற மாரி டியோவோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்ல, அப்ப நம்ம டியோ பையன் என்ன பண்றான்னா, நம்ம பெஸ்ட்டோட கன்னத்த தொட்டு பார்த்து, "டேய் நீ ஓகேவா? நல்லா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி நம்ம டியோ கேட்க, நம்ம பெஸ்ட் அந்த அரை மயக்கத்திலேயோ சிரிச்சுக்கிட்டேவும், நான் ஓகே தான்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இத கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டியோக்கும் சரி, டியோவோட ஃப்ரெண்டுக்கும், அப்பாடா! அப்படிங்கிற மாரி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இங்க நம்ம பெஸ்ட் பையன பார்த்தா, நம்ம பெஸ்ட் பையன் அரை மயக்கத்துல இருந்தவன், இப்ப முழு மயக்கமே போட்டு அப்படியே விழுந்துட்டான் போல. இத பார்த்த நம்ம டியோவோட 2 ஃப்ரெண்டுகளும் பார்த்துட்டு, "அட கடவுளே! இவன் என்னடா முழுசா மயங்கிட்டான். இப்ப என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி 3 பேருமே அத பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அங்க அப்படியே கட் பண்ணா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியோ வந்து நம்ம பெஸ்ட்ட தூக்கிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லயே ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் மாரி இருக்கும் இல்லையா? அந்த ரூம்ல நம்ம பெஸ்ட்ட கொண்டு வந்து போட்டு விட்டுட்டு, அவங்க 3 பேரும் அங்கருந்து போயிட்டாய்ங்க போல. நம்ம பெஸ்ட் பையன் இன்னும் மயக்கத்திலேயே தான் அப்படியே படுத்து கிடக்கான். அப்ப நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க தான் இருக்காங்க. நம்ம பெஸ்ட்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியல. அவங்க பேர் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் இதாவே சொல்றேன். ஒரு பையன் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கான். அந்த பையன் குண்டா இருக்கிற பையன்ட்ட சொல்லிக்கிறேன். ஒல்லியா ஒரு பையன் இருக்கான். இவங்க 2 பேருமேவும் நம்ம பெஸ்ட்டோட கொஞ்சம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம குண்டா இருக்கிற பையன் இருந்துட்டு பெஸ்ட் கீழ போய், "டேய் பெஸ்ட் எந்திர்றா எந்திர்றா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா இருக்கிற பையன் சொல்ல, அப்போ ஒல்லியா இருக்கிற பையன் இருந்துட்டு, "டேய் அவன டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்" அப்படிங்கிற மாரி ஒல்லியா இருக்கிற பையன் சொல்ல, அப்போ குண்டா இருக்கிற பையன் இருந்துட்டு, "டேய் அப்ப ஏன்டா அவன் இன்னும் எந்திரிக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க, நம்ம பெஸ்ட் வந்து அப்படியே லைட்டா கண் முழிச்சு பார்க்குறான். இத பார்த்து அந்த ஒல்லியா இருந்த பையன் இருந்துட்டு, "டேய் பெஸ்ட்
எந்திரிச்சிட்டியா? இப்ப நீ ஓகேவா? அப்படிங்கிற மாரி நம்ம ஒல்லியா இருக்கிற பையன் போய் கேட்க, அப்ப குண்டா இருக்கிற பையன் இருந்துட்டு, "டேய் இப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு, இப்ப நீ என்ன மாரியே பண்ணிட்டு இருக்கடா." அப்படிங்கிற மாரி அந்த குண்டா இருக்கிற பையன் ஒல்லியா இருக்கிற பையன்கிட்ட போய் சொல்ல, அதெல்லாம் அந்த ஒல்லியா இருக்கிற பையன் கண்டுக்காம, நம்ம பெஸ்ட் கிட்ட போய், "டேய் நீ ஓகேவா? நீ நல்லா இருக்கியா? எந்திரிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரிலாம் அந்த ஒல்லியா இருக்கிற பையன் கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "நான் எங்க இருக்கேன்?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கேட்க, அப்ப அந்த ஒல்லியா இருக்கான்ல, அந்த பையன் இருந்துட்டு, "டேய் நீ நம்ம ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கடா, ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல." அப்படிங்கிற மாரி அந்த ஒல்லியா இருக்கிற பையன் சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "நான் இங்க என்னடா பண்றேன்?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கேட்க, அதுக்கு அந்த ஒல்லியா இருக்கிற பையன் இருந்துட்டு, "ஏன்னா உனக்கு கொஞ்சம் காயெல்லாம் இருந்துச்சுடா. அதனால தான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப நீ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே பெட்டரா தான் இருக்க." அப்படிங்கிற மாரி அந்த ஒல்லியா இருக்கிற பையன் சொல்ல, நம்ம பெஸ்ட்டும் சரி ஓகேங்கிற மாரி அப்படியே கேட்டுக்கிறான். அப்ப அந்த குண்டா இருக்கான் இல்லையா, அந்த பையன் இருந்துட்டு, "சரி சொல்றா உனக்கு என்னடா நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி அந்த குண்டா இருக்கிற பையன் வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய் எனக்கு என்ன நடந்துச்சுன்ட்டே ஒண்ணுமே புரியலடா. ஒரே பிளாங்க்கா இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அப்ப ஒல்லியா இருக்கிற பையன் இருந்துட்டு, "சரி ஓகேடா. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காத. கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நாங்க டீச்சர் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்ப நாங்க கிளாஸ்க்கு போறோம்." அப்படிங்கிற மாரி அந்த ஒல்லியா இருக்கிற பையன் நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல, இத கேட்ட அந்த குண்டா இருக்கிற பையன் இருந்துட்டு, "என்னது கிளாஸ்க்கு போணுமா?" அப்படிங்கிற மாரி அந்த குண்டா இருக்கிற பையன் ஒல்லியா இருக்கிற பையன அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த பையன் நம்மள மாரி போல. எனக்கு வந்து கிளாஸ்க்கு போறது அவ்வளவா பிடிக்காது. எப்பயுமே வெளியவே தான் நான்லாம் சுத்திட்டு இருப்பேன். அதே மாரி தான் அந்த பையனும் போல. என்னது கிளாஸ்க்கு போணும்னு சொன்னோனயும் அந்த பையனுக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. அப்ப நம்ம ஒல்லியா இருக்கிற பையன் இருந்துட்டு அவன புடிச்சு இழுத்துட்டு, "டேய் நாங்க 2 பேரும் கிளாஸ்க்கு போறோம். நீ ஓகே ஆயிட்டன்னா கிளாஸ்க்கு வந்து சேரு." அப்படிங்கிற மாரி அந்த ஒல்லியா இருக்கிற பையனும், குண்டா இருக்கிற பையனும் அங்கருந்து போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்கருந்து போனதுக்கப்புறம் நம்ம பெஸ்ட் அப்படியே தலையில கைய வச்சுட்டு, "அட கடவுளே! இன்னைக்கு நாளே விளங்கல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் பையன் அங்க யோசிச்சுக்கிட்டேவும், அந்த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்லயும் அப்படியே படுத்து கிடக்கான். அப்புறம் நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட்டுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்டுகளுக்கும் தெரிஞ்சிருச்சு போல. அதனால அத பத்தி பேசிக்கிட்டேவும் நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் அந்த கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த குண்டா இருக்கிற பையன் இருந்துட்டு சொல்றான், "அவன் ரொம்ப அன்லக்கி பையன்டா. அவனுக்கு எப்படி இந்த மாரி பஸ் கட்ல அடிபட்டுச்சுன்ட்டு தெரியல. ஒரு வேள அவன வச்சு பிராங்க் யாரோ பண்ணியிருக்காங்களோ?" அப்படிங்கிற மாரிலாவும் அந்த குண்டா இருக்கிற பையன் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பெஸ்ட் வந்து அங்கருந்து அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வரான். இத பார்த்த நம்ம ஒல்லியா இருக்கான் இல்லையா? அவன் பேரு வந்து ரே. அவன நம்ம ரேன்ட்டே வச்சுக்கலாம். ரே வந்து நம்ம பெஸ்ட்ட பார்த்துட்டு, பெஸ்ட் ஓகேவா நீ இப்ப? வா வந்து இங்க உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துகிட்டு, "இல்லடா நான் ஓகே தான். எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம். எனக்கு இப்ப பசிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் வந்து அங்க பேசிட்டே இருக்கும்போது, அந்த கேன்டீனுக்கு வந்து நம்ம டியோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமேவும் நம்ம பெஸ்ட்டும், பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப அந்த குண்டா இருக்கான் இல்லையா? அந்த பையன் இருந்துட்டு சொல்றான், "அங்க பாரு என் ஃப்ரெண்ட அவன் காயப்படுத்திட்டு எப்படி கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாம எப்படி நடந்து போயிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி நம்ம குண்டா இருக்கிற பையன் வந்து சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய் சும்மா இருடா. எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால நான் கீழ விழுந்துட்டேன். இதுக்கும் அதுக்கும் அவன்லாம் காரணம்லாம் கிடையாதுடா. நீ சும்மா இரு." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து குண்டா இருக்கிற பையன்கிட்ட சொல்ல, அப்ப நம்ம குண்டா இருக்கிற பையன் இருந்துட்டு, "டேய் ஆனா அவன் உன்ன அடிச்சிருக்கான்டா." அப்படிங்கிற மாரி நம்ம குண்டா இருக்கிற பையன் சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்து, "டேய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. சும்மா இரு." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த குண்டா இருக்கிற பையன்கிட்ட ரே கிட்ட போய், "டேய் ரே இவன் பார்றா இவன் என்ன அமைதியா இருக்க சொல்றான். என்னான்ட்டு கேளுடா." அப்படிங்கிற மாரி நம்ம குண்டா இருக்கிற பையன் ரே கிட்ட சொல்ல, அப்ப ரே வந்து பெஸ்ட் கிட்ட போய், "டேய் இப்ப நீ ஓகே தானே? ஏதாவது சாப்பிடுறா? என்ன வேணும் சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம ரேக்கு வந்து பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, நான் ஓகே தான்டா. எனக்கு இப்ப தண்ணி மட்டும் குடுங்கடா. நான் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா, நைட்டு தான் காமிக்கிறாங்க. நைட் வந்து நம்ம பெஸ்ட் அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அது வீடா, கேண்டோவா, இல்ல ஹாஸ்டல் ரூமா எதுன்ட்டு தெரியல. நம்ம பெஸ்ட் அங்க வந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு அவனோட கன்னத்துல லைட்டா காயம் பட்டிருக்கு. அந்த காயத்த அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டேயும் நம்ம பெஸ்ட் இருக்கான். நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து டைரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கு போல. அதனால நம்ம பெஸ்ட் வந்து அங்க இருக்கிற ஒரு நோட்ட எடுத்து டைரியில அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கான். என்னன்ட்டு எழுதுறான்ட்டு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கலாம் ஏன் டைம் டிராவல் பண்ணி போய் ஃபாஸ்ட்டா மாத்தணுன்ட்டு நினைக்கிறாங்கன்ட்டு எனக்கு இப்ப தான் புரியுது. எனக்கு மட்டும் இந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா, நான் வந்து காலையில என்னோட அலாரத்த மியூட் பண்ணி வச்சிருப்பேன். அலாரத்த நான் அந்த மாரி மியூட் பண்றதுனால நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கும் போயிருக்க மாட்டேன். எனக்கு இந்த மாரி அடியும் பட்டுருக்காது. இதனால நாங்க இருக்கிறவங்க கிட்டலாம் எம்பாரஸிங்கா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் பையன் அந்த டைரியில அப்படியே எழுதி முடிக்கிறான். இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. நம்ம பெஸ்ட்டோட கிளாஸ் ரூம்ல எல்லாருமே உட்காந்துட்டு ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம பெஸ்ட் வந்து கரெக்ட்டா அந்த கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரி ஆறான். இவன் வந்தோனேவே இன்னும் அதிகமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "டேய் அங்க பார்றா பேபி வருது, பேபி மாரியே இருக்கான்." அப்படிங்கிற மாரிலாவும் சொல்லி எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்க. இத பார்த்து நம்ம பெஸ்ட் இருந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட, "டேய் என்னடா பார்க்குறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த இன்னொரு ஆள் இருந்துட்டு, "வாடா வந்து நீயும் பாரு." அப்படிங்கிற மாரி அந்த ஆள் சொல்ல, நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "டேய் அமைதியா இருடா." அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பக்கத்துல போய் அந்த வீடியோவ காமிக்கிறாங்க. "டேய் இந்த வீடியோ பாரு. இதுல வந்து நீ எவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த வீடியோவ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட்டும் அந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோ வந்து என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பெஸ்ட் பையன் மயக்கம் போட்டு கீழ விழுந்திருக்கும்போது, நம்ம டியோ பையன் தான் நம்ம பெஸ்ட் அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு, அந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லையா ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் அங்க அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான். இது இவன் இப்படி தூக்கிட்டு போறத யாரோ வீடியோ எடுத்து நெட்லயும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பார்த்து தான் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம பெஸ்ட்டுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் அப்படியே தள்ளி விட்டுட்டு, அவன் பாட்டுக்கு விறுவிறுன்ட்டு கிளாஸ் ரூம விட்டு வெளிய போயிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "டேய் எங்கடா போற?" அப்படிங்கிற மாரி கத்த, அதெல்லாம் நம்ம பெஸ்ட் காதுலயே விழுகல. அவன் பாட்டுக்கு விறுவிறுன்ட்டு செம்ம கோவத்துல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான்.
இப்படி போயிட்டு இருந்தவன் டியூவ பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கான். டியூ வந்து அங்கிருந்து நடந்து வந்திருக்கான். அவன பார்த்தோன்னேவும் அவன புடிச்சு ஒரு இடத்துல தள்ள, நம்ம டியூக்கு வந்து முதுகுல சரியான அடி விழுந்துருச்சு போல. நம்ம டியூ வந்துட்டு, "டேய் ஏன்டா இப்படி பண்ற? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் வந்து, "நீ ஏன்டா அந்த மாரி பண்ண? ஏன்டா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து டியூ கிட்ட கேட்க, நம்ம டியூ வந்துட்டு, "அதுவா? அது வந்து உனக்கு அடிபட்டுருச்சு. உன்கிட்ட சாரி கேட்கிற விதமா தான் நான் உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன்." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து பெஸ்ட் கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய் அது இல்லடா." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அப்ப டியூ வந்துட்டு, "அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா இந்த மாரிலாம் பண்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ சொல்ல, பெஸ்ட் இருந்துட்டு, "அது இல்ல. நீ தூக்கிட்டு போனல்ல." அப்படிங்கிற மாரி அவனால சொல்லவும் முடியல. அப்படியே முழுகிட்டே இருக்க. நம்ம டியூ இத புரிஞ்சுகிட்டு, "டேய் நீ வேற மயக்கத்துல இருந்தடா. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் வேற ஷாக் ஆயிட்டேன். அதனால தான் உன்ன பிக்கி பேக் தூக்கிட்டு நான் அங்க போனேன். அப்புறம் அந்த வீடியோ யார் எடுத்தாங்கன்ட்டு எனக்கு தெரியல. சாரிடா." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம பெஸ்ட்டுக்கு என்ன பேசுறேன்ட்டே தெரியாம, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் வந்து ஒரு மாரி அழுகுற மாரி அங்க இருந்து அப்படியே போயிடுறான். அவன் போறதையவும் நம்ம டியூ வந்து அங்க நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டேவும். நம்ம பெஸ்ட்ட தான் காமிக்கிறாங்க. பெஸ்ட் வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு மாரி தனியா ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். இவன் இந்த மாரி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கும்போது, கரெக்ட்டா அந்த கிளாஸ் ரூமுக்கு நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க. ரேவும், பிரைட்டும். அந்த குண்டா இருக்கான்ல, அந்த பையன் பேர் வந்து பிரைட்டு. 2 பேருமே வராங்க. நம்ம பெஸ்ட் இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்கு. நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட் பக்கத்துல போய், "டேய் ஏன்டா இங்க தனியா உட்காந்துருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் இங்க உட்காந்துருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அப்ப ரே இருந்துட்டு சொல்றான், "டேய் என்ன இன்னும் அவங்க மேல நீ கோவமா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே கேட்க, பெஸ்ட் இருந்துட்டு, "இல்லடா." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்ப நம்ம பிரைட் இருக்கான்ல, அவன் இருந்துட்டு சொல்றான், "டேய் நீ இதுவரைக்கும் யார் மேலயும் கோவப்பட்டு நாங்க பார்த்ததே இல்லடா. நீ 9த் கிரேட் படிக்கும்போது கூட உன்ன அங்க இருக்கிற எல்லாருமே புல்லி பண்ணாங்கடா. அப்ப கூட உனக்கு அத நினைச்சு கவலை இல்ல, கோவப்பட்டதே இல்லடா. இப்ப ஏன்டா நீ இவ்ளோ கோவப்படுற?" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "அட ஆண்டவா! இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் புரியலையே." அப்படிங்கிற மாரி அவன் அங்க புலம்பிட்டு இருக்க. நம்ம ரே இருந்துட்டு, "டேய் என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா. அப்பதான்டா உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம ரே கேட்க, நம்ம பிரைட் வந்து பெஸ்ட் கைய பிடிச்சுட்டு, "டேய் ஆமான்டா சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? நீ இப்படி கவலையா இருக்காதடா. நீ இப்படி கவலையா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கும் கவலையா இருக்குடா. ஏன்டா நீ எங்களோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. சொல்லு சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கைய பிடிச்சுட்டு நம்ம பிரைடு கேட்க, இத பார்த்து நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "இவன் ஏன் இப்போ ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம பிரைடயே பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ரே இருந்துட்டு சொல்றான், "டேய் நீ கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் கைய விடு." அப்படிங்கிற மாரி ரே சொல்ல, அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "ஆமா, ஆமா நீ கொஞ்சம் ஓவரா தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. என் கைய விடு நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம பெஸ்ட் வந்து நம்ம ரே கிட்ட இருந்து கைய அப்படியே எடுத்துடுறான். அப்ப நம்ம ரே இருந்துட்டு, "டேய் இந்த டயலாக் எந்த மூவிய பார்த்து சுட்ட? ரொம்ப ஓவரா இருக்கு. ஆனா நல்லாவும் இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம ரே சொல்ல, இத பார்த்து நம்ம பிரைட் இருந்துட்டு, "டேய் அத விடு பாரு பாரு. நீங்க 2 பேரும் சிரிச்சுட்டீங்க இத கேட்டு. இதெல்லாம் சைக்காலஜி ட்ரிக்டா. இதெல்லாம் என்ன மாரி அறிவாளிக்கு தான் புரியும். உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட் கிட்டயும், ரே கிட்டயும் சொல்ல, இத கேட்ட 2 பேருமே செம்ம கியூட்டா சிரிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ரே இருந்துட்டு சொல்றான், "ஓ! அப்படியா அறிவாளி? சரி நீங்க உங்களோட ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பிரைட் கிட்ட கேட்க, நம்ம பிரைட் இருந்து, "டேய் டேய் நான் சும்மா கிண்டல் பண்ணேன்டா. பாரு பாரு இவன் சிரிச்சுட்டான்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட்டோட கண்ணத்த பிடிச்சு நம்ம பிரைட் அங்க விளையாண்டுட்டு இருக்கா. நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய் என்ன தொடாத நீ கையெடு." அப்படிங்கிற மாரி அவன அப்படியே தட்டி தட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்கான் நம்ம பெஸ்ட் பையனும். அப்ப நம்ம பிரே இருந்துட்டு சொல்றான், "சரி இவன தொடக்கூடாது. அப்பனா வா வா வந்து என்ன ஹக் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்ட ஹக் பண்ற மாரி நம்ம பிரைட் அங்க போயிட்டு இருக்க. நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "நான் ஏன்டா உன்ன ஹக் பண்ணணும்? நான்லாம் உன்ன ஹக் பண்ண மாட்டேன். தள்ளி போடா." அப்படின்னு சொல்லிட்டு அங்க 3 பேருமேவும் செம கியூட்டா அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ச்சே! இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்குப்பா. எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்களா நம்ம பெஸ்ட்டுக்கு. நம்ம பெஸ்ட் வந்து சோகமா இருக்கான்னு தெரிஞ்சு, அத பார்த்து அவங்க 2 ஃப்ரெண்டும் இருந்துட்டு, அவன சிரிக்க வைக்கிறதுக்காண்டி நம்ம சிரிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்ட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் நம்ம டியோ தான் காமிக்கிறாங்க. டியோ வந்து அந்த ஸ்கூல் பால்கனி மாரி ஒரு இடத்துல நின்னுட்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியோ கிட்ட பேசுறதுக்காண்டி வரான். ஆனா தயங்கி தயங்கியே நின்னுட்டு இருக்கான். இத நம்ம டியோவும் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிற மாரி நம்ம டியோ வந்து பெஸ்ட் கிட்ட கேட்க, அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு சொல்றான், "நான் உன்கிட்ட சாரி சொல்லணும். அதுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து ஒரு மாரி தயங்கி தயங்கியே பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம டியோ இருந்துட்டு அவன் கன்னத்துல அடிபட்டுருக்கிற காயத்த பார்த்துட்டு, "இப்ப நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்கறான் நம்ம டியோ இருந்துட்டு. அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, நான் ஓகே தான்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட்டும் சொல்லிர்றான். அப்ப நம்ம டியோ இருந்துட்டு, "அப்ப நான் அந்த வீடியோவால உனக்கு ஹர்ட் ஆச்சு அது?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "பரவாயில்ல. அத நான் பெருசா எடுத்துக்கல. கண்டுக்காத." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட்டும் சொல்ல, நம்ம டியோ இருந்துட்டு, "சாரி. அந்த வீடியோவால நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பல்ல." அப்படிங்கிற மாரி டியோ சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "சாரி என்னையும் நீ மன்னிச்சுடு. நான் உன் மேல ரொம்பவே கோவப்பட்டுட்டேன். ஐ அம் சாரி." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட்டும் சொல்ல, அப்ப நம்ம டியோ இருந்துட்டு, "என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதனால நீயும் உன் ஃப்ரெண்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்கல்ல. எனக்கு ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கு இத நெனச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம டியோவும், நம்ம பெஸ்ட்டும் 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி சாரின்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டியோ இருந்துட்டு சொல்றான், "உனக்கு இன்னும் என் மேல கோவம்லாம் போகலன்னா, என் மூஞ்சில வேணா நீ ஒரு பஞ்ச் பண்ணிக்க." அப்படிங்கிற மாரி நம்ம டியோ சொல்ல, பெஸ்ட் இருந்துட்டு, "பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கேட்க, டியோ இருந்துட்டு, "நீ பண்ண ஆசைப்படுறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கிட்ட டியோ கேட்க, அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "இல்ல, இல்ல நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சிரிச்சிடுறான். இவன் சிரிக்கிறத பார்த்து நம்ம டியோவும் அப்படியே சிரிச்சிடுறான். சிரிச்சுட்டு, "சரி ஓகே உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "நீ எத மீன் பண்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து டியூ கிட்ட கேட்க, அப்ப நம்ம டியூ இருந்துட்டு,
எதா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்கலாம். ஆனா என்ன நரகத்துக்கு மட்டும் போயிட்டு வான்னு சொல்லாத அப்படிங்கிற மாரி நம்ம டியூ சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு சொல்றான், "டேய் நீ கொஞ்சம் ஓவரா தான்டா பேசுற" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம டியூவோட ஒரு ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு அவ வந்துட்டு, "டியூ நீ இங்க இருக்கியா? நான் உன்ன எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். கிளப்புக்காண்டி நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு." அப்படிங்கிற மாரி அந்த ஃப்ரெண்ட் கேட்க, அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, "கிளப்புக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவளும் ஆமா. "இந்த ஃபோட்டோஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா, உனக்கு நான் வந்து லஞ்ச் வாங்கி தரேன். ஓகேவா? டீல்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டு, நம்ம டியோவ அங்கருந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுறா. இத பார்த்துட்டு இருந்த நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாரி கவலையா இருக்கு. ஏன்னா, ஒரு குட் பை கூட சொல்லாம போறானே அப்படிங்கிற மாரி, அவன் போறதையவும் நம்ம பெஸ்ட் பையன் பார்த்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டேவும் நின்னுட்டு இருக்கான். அதே சேட் ஃபீலிங்கோட நம்ம பெஸ்ட் இப்ப வீட்டுக்கும் வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் பெட்ல உட்காந்துட்டு அந்த வீடியோவையே தான் மறுபடியும் போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கான் நம்ம பெஸ்ட். ஆனா நம்ம பெஸ்ட் கிட்ட இப்போ ஒரு புது விஷயம் வந்து என்னன்னா, அவன் அந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ ஒரு மாரி சட்டிலா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ கோவப்பட்டான். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது சட்டிலா சிரிச்சுக்கிட்டே அந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெஸ்ட்டுக்கு நம்ம டியூவ ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. நம்ம பெஸ்ட் பையன் டியூவ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பார்க்கலாம் இந்த லவ் வந்து எந்த அளவுக்கு போகுது. 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்களா என்னன்ட்டு பார்க்கலாம். நம்ம பெஸ்ட் அந்த வீடியோவ பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும், நம்ம பெஸ்ட்டுக்கு தான் டைரி எழுதுற பழக்கம் இருக்குல்ல, அவன் போய் அப்படியே டைரி எழுதுறதுக்கு உட்காந்துட்டான். என்னன்ட்டு எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா, "நான் இன்னைக்கு ஒரு முட்டாள்தனமான காரியத்த பண்ணேன். நேத்து நடந்தது ஒண்ணும் அவ்வளோ கெட்ட விஷயம்லாம் கிடையாது. அந்த கெட்ட விஷயத்தால இப்ப என்னோட லைஃப்ல நியூவா ஒரு ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்கான். அது ஒண்ணும் அவ்வளோ கெட்ட விஷயம்லாம் கிடையாது." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் அந்த டைரி அப்படியே எழுதிட்டு, அந்த டைரியவே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம பெஸ்ட் பையன். அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். அப்புறம் நம்ம பெஸ்ட் மறுபடியும் அந்த ஸ்கூல்ல உட்காந்துட்டு அந்த வீடியோவே தான் மொபைல்ல போட்டு போட்டு பார்த்துட்டு தனியா சிரிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு ஒரு மாரி ஷையா வெட்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க 2 பேரும் கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கு இந்த பேர் பார்க்கறதுக்கு பேபி மாரியே இருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பெஸ்ட் பையன் தனியா உட்காந்துட்டு பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துட்டு, "டேய் பெஸ்ட் என்னடா பார்த்துட்டு இருக்க? பார்த்து பார்த்து வேற தனியா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்க. என்ன பார்க்குற சொல்லு?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சும்மா ஃபன்னியான வீடியோ தான் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து சொல்ல, அப்ப பிரைட் இருந்துட்டு, "ஓ! ஃபன்னியான வீடியோவா? எங்க காட்டு நாங்களும் பார்க்குறோம்." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட்டோட ஃபோன வாங்கலான்ட்டு போனா, நம்ம பெஸ்ட் வந்து நம்ம பிரைட் கைய தள்ளி விட்டுறான். அப்ப பிரைட் இருந்துட்டு சொல்றான், "ஏன்டா இவ்ளோ அரகன்ட்டா நடந்துக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, "டேய்! நீ ஃபன் வீடியோ பார்த்தியா? இல்ல பான் வீடியோ பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி கத்தி சொல்லிர்றான். இத பார்த்து நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய்! என்னடா பேசுற? காலையிலயும் இது வந்து ஸ்கூல்ல இருக்கோம். நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவன் போறதையே 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரே இருந்துட்டு நம்ம பிரைட் கிட்ட சொல்றான், "டேய்! நீ ஏன்டா அவன்கிட்ட இந்த மாரிலாம் பேசுற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ரேவும் அவன் பின்னாடியே எந்திரிச்சு போயிடுறான். நம்ம பிரைட் இருந்துட்டு, "டேய் ரே! நீ எங்கடா போற? என்ன மட்டும் தனியா விட்டு, இருடா நானும் வரேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் அங்க கத்திக்கிட்டேவும் அவனும் பின்னாடியே எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ்களும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பிரைட்லாம் இருந்துட்டு கொட்டாய் விட்டுட்டு, "டேய் எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுடா. நைட்டெல்லாம் சரியா தூங்கவே இல்ல. நைட்லாம் புது வீடியோ கேம் வந்துச்சு. அத வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். இப்ப நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து சொல்ல, அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு சொல்றான், "ஏய் அப்பன்னா ஹோம் ஒர்க் நீ முடிக்கவே இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம பிரைட் கிட்ட கேட்க, நம்ம பிரைட் இருந்துட்டு, "என்னது ஹோம் ஒர்க்கா?" அப்படிங்கிற மாரி திரு திருன்ட்டு முழிச்சுட்டு, "டேய் ஹோம் ஒர்க் சப்மிட் பண்றதுக்கு என்னைக்குடா லாஸ்ட் டேட்டு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இத கேட்ட நம்ம பெஸ்ட்டும் சரி, ரேயும் சரி, "இவன் திருந்த மாட்டான்." அப்படிங்கிற மாரி 2 பேருமே அந்த பக்கம் அவன கண்டுக்காத மாரி திரும்பி உட்காந்துக்கிறாங்க. அது வெளிய வந்து நம்ம டியோவும், டியோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அவன் போறதையவும் நம்ம பெஸ்ட் பையன் வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பார்க்கறத நம்ம பிரைட்டும் சரி, ரேவும் சரி 2 பேருமே பார்த்துடுறாங்க. அவன் பார்க்குறாங்கன்ட்டு நம்ம பெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் தெரியுது. அவங்கள பார்த்துட்டு, "டேய் இப்ப என்ன? ஏன் என்ன இப்படி பார்க்குறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கேட்க, நம்ம பிரைட் இருந்துட்டு, "டேய் நீ என்ன லூசா? அவங்கள ஏன்டா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? இன்னும் அவங்க மேல கோவமா தான் இருக்கியா?" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து கேட்க, அப்ப நம்ம ரே இருந்துட்டு, "ஆமான்டா அவ சொல்றது உண்மதான். நீ இந்த ஆக்சிடென்ட் நடந்தது வந்து ரொம்ப வியர்டா நடந்துருக்கு. என்னடா நடக்குது?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "எது நானா? நான்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதே." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அப்ப நம்ம ரேவும் சரி, நம்ம பிரைட்டும் சரி அட் டைம்ல 2 பேரும் ஆமாங்கிற மாரி மண்டைய ஆட்டுறாங்க. அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய் நீங்க சும்மா சொல்றீங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவராவே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு, "ஏய் நீ லூஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னா, அப்ப அந்த குரூப்ல உனக்கு யாரையோ பிடிச்சிருக்கு. அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கிட்ட நம்ம பிரைட் வந்து கேட்க, நம்ம பெஸ்ட்டோட ரியாக்ஷன பார்க்காம இவன் இந்த மாரி சொன்னோனே இவன் டக்குன்ட்டு அவன பார்த்துட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு யாரையும் பிடிக்கல." அப்படிங்கிற மாரி டக்குன்ட்டு சொல்லிடுறான். இத பார்த்த பிரைட் இருந்துட்டு, "டேய் இவ்ளோ டக்குன்ட்டு நீ சொல்லும்போதே தெரியுதுடா, உனக்கு அந்த குரூப்ல யாரையோ பிடிச்சிருக்குன்ட்டு." சரி அது யாரு தாரா? அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிர்றான். அப்பன்னா தேவா? அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கும் இல்லன்ட்டு தான் நம்ம பெஸ்ட் வந்து சொல்றான். சரி அப்பன்னா உனக்கு டியூவ வந்து பிடிச்சிருக்கா? அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து கேட்க, டியூன்ட்டு பேர சொன்னோனேவும் நம்ம பெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல. ஒரு மாரி பதறிக்கிட்டே இருக்கா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ பதறத வச்சே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் கண்டுபிடிச்சுட்டாங்க. "சோ உனக்கு வந்து டியூவ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட்டும், ரேவும் நம்ம பெஸ்ட்ட வச்சு ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பெஸ்ட்டுக்கு ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம ரே இருந்துட்டு சொல்றான், "டேய் உனக்கு எப்புட்றா அவன் மேல அட்ராக்ஷன் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம
நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க நம்ம பெஸ்ட் இருந்துட்டு சொல்றோம், டேய் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாடா, அவனை எதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு காரணத்துக்காண்டி தானே நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் ஓவராவே ஓவர் திங்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அதை கேட்ட நம்ம பிரைட் இருந்துட்டு, டேய் உனக்கு அதை நினைச்சு ஜெலஸ் தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்து, டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஜெலஸ்லாம் ஒன்றும் ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து ஒரு மாதிரி ப்ரஷ் ஆகிட்டே சொல்ல, இதை பார்த்தா நம்ம பிரைட் இருந்து, டேய் டேய் பாரு பாரு உன்னோட ஃபேஸ்லாம் ரெட்டிஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவனை தொட்டு தொட்டு பேச, நம்ம பிரைட் இருந்து தொடாது அப்படிங்கிற மாதிரி அவன் கையை அப்படியே தள்ளி விட்டுறான். இப்படி நம்ம பெஸ்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் நம்ம பெஸ்ட்டை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு செம கியூட்டா இருக்கு. நம்ம பெஸ்ட் தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் வந்து ஸ்கூல் கிரவுண்ட்ல உட்காந்துட்டு நம்ம டியோவோட ஐஜி போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு செம கியூட்டா அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் நம்ம பெஸ்ட். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து உட்காந்துட்டு, டேய் நாங்க இதை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கத்த. அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு யாரா அது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும். அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வரவும் அவன் மொபைல் அப்படியே ஒளிச்சு வச்சுட்டு, டேய் என்னத்தடா பார்த்து தொலைஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் கேட்க, நம்ம பிரைட் இருந்துட்டு சொல்றான், அதான் நீ எப்ப பார்த்தாலும் அவனோட போட்டோஸை தான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த வீடியோஸையும் எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்க, அதுல இருந்தே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் வந்து சொல்ல, பெஸ்ட் இருந்துட்டு, டேய் அவ்வளோ ஓப்பனாவா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் கேட்க, அதுக்கு நம்ம பிரைட்டும் சரி ரேவும் சரி 2 பேருமே அட்டன் டைம், டேய் ஆமாண்டா அதான் 4K மாதிரி அவ்வளோ தெளிவா தெரியுது இல்ல இன்னும் வேற என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்ல, இதை கேட்ட பெஸ்ட் இருந்துட்டு, எப்பவுமே நீங்க 2 பேரும் ஒன்னா தாண்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து சொல்ல, அப்ப ரே இருந்துட்டு, சரி சரி அதை விடு, இதை போய் நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து பெஸ்ட் கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்து, டேய் இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் எல்லாம் கிடையாதுடா, நான் ஒரு பையன்டா எப்படிடா போய் அவன்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்ல, நம்ம பிரைட் இருந்துட்டு, சோ அப்பனா உனக்கு அவனை பிடிச்சிருக்கு உண்மைதானே, எப்படி போட்டு வாங்கணும் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, அட பாவிகளா மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டே இருக்க, நம்ம பிரைட் இருந்துட்டு, டேய் டேய் போதும் போதும் ஓவராலா ஷையா ஃபீல் பண்ணாத, சரி ஓகே உனக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட்டும் ரேவும் சொல்லிட்டு 2 பேருமே தம்ஸ் அப் பண்ணிக்கிறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம பெஸ்டோட வீட்ல தான் காமிக்கிறாங்க. பெஸ்டோட வீட்ல நம்ம பெஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசெம்பிள் ஆயிட்டாங்க நம்ம பெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி. நம்ம பிரைட் இருந்துட்டு சொல்றான், நான் ஒரு பிளான் பண்றேன்டா, அந்த பிளான் மாதிரியே நீ பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல, பெஸ்ட் இருந்துட்டு என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பிரைட் இருந்துட்டு சொல்றா, லவ்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், நீ பேசாம ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிரு, அவ்வளவுதான் மேட்ரு ஈஸி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல, நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து இந்த ஐடியா பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ரே இருந்துட்டு, வேணா நான் சொல்ற மாதிரி கேளு, நான் ஒரு பிளான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே சொல்ல, பெஸ்ட் இருந்துட்டு அதாவது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம ரே இருந்துட்டு சொல்றா, வேணா இந்த நீ ஆர்காமி அதாவது பேப்பர்ல ஸ்டார்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணி கொடுறா, அது வேணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே சொல்ல, நம்ம பிரைட் அவன் தலையில பட்டுன்னு அடிச்சுட்டு, டேய் என்ன பேசிட்டு இருக்க, இதெல்லாம் பழைய ஸ்டைல், இதுக்கு அவன் பேசாம லெட்டரே எழுதி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல, இதை கேட்ட நம்ம பெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிருது, டேய் இது சூப்பரான விஷயம்டா, லெட்டர் எழுதி கொடுக்கலாம், எங்க அம்மா கூட எங்க அப்பா இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணாரு, எங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பெஸ்ட் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம பிரைட் இருந்துட்டு, டேய் பெஸ்ட் அந்த லெட்டர் கூட உனக்கு தான் சாங்ஸ் இதெல்லாம் நல்லாவே வரும்ல, 90s சாங்ஸ் ஏதாவது எழுதி அவன்கிட்ட அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடுறா, செம சூப்பரா இருக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் நல்லா கொடுக்குறான். இதை கேட்ட நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, டேய் சாங்ஸ் சூப்பர்ரா, எனக்கு தான் சாங்ஸ் நல்லாவே வரும் இல்லையா, நான் அதனால சாங்ஸ் எழுதுறேன், இதை வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்லிட்டு 3 பேருமே நம்ம பெஸ்ட்டோட வீட்ல அங்க சூப்பரா பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியா. அப்புறம் நம்ம பெஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. பெஸ்ட் தான் பிளான்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா, நம்ம டியோக்கு சாங்ஸ் எழுதி ப்ரப்போஸ் பண்ணணுன்ட்டு, அதுக்காண்டி வேலையில நம்ம பெஸ்ட் ரொம்ப மும்பரமா இறங்கிட்டான். அவனோட கிட்டார் எடுத்து ஒரு மாதிரி தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்படி தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, கிட்டார் அங்கேயே வச்சுட்டு யாருக்கோ எந்திரிச்சு போய் கால் பண்ணிட்டு இருக்கான். யாருக்குன்ட்டு பார்த்தா நம்ம பெஸ்ட்டோட அம்மாவுக்கு தான் கால் பண்றான். அம்மா இருந்துட்டு, சொல்லுப்பா என்ன நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, பெஸ்ட் இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சும்மா தான் கால் பண்ணியிருக்கேன், அப்போ உங்களை லவ் பண்ணும்போது எப்பயாவது உங்களுக்கு கிட்டார் வாசிச்சு காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் கேட்க, அப்ப அம்மா இருந்துட்டு, ஏன் நீ யாரையாவது லவ் பண்றியா, உங்களுக்கு கிட்டார் வாசிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, அதெல்லாம் இல்லம்மா சும்மா தான் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு அதனாலதான் கேட்கறேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் கேட்க, அம்மா இருந்துட்டு, உங்க அப்பா செம்ம சூப்பராவே கிட்டார் வாசிப்பாரு, எனக்கு உங்க அப்பா வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டோட அம்மா சொல்ல, நம்ம பெஸ்ட்டுக்கு அதை கேட்டது ரொம்ப ஹாப்பி ஆயிருது. சரி ஓகேம்மா நான் போனை வைக்கிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அம்மாவும் இருந்துட்டு, சரி ஓகே என்னோட பாஸ் பேபி போய் தூங்குங்க குட் நைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா சொல்ல, நம்ம பெஸ்ட்டும் இருந்துட்டு, சரி ஓகேம்மா பாய் குட் நைட் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் அம்மா கிட்ட செம கியூட்டா ஃபோன் பேசிட்டு நம்ம பெஸ்ட் அப்படியே வந்து உட்காந்து அந்த கிட்டார்ல செம கியூட்டா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டியூவை தான் காமிக்கிறாங்க. டியூ வந்து ஸ்கூல் லைப்ரரியில ஏதோ புக் இதெல்லாமே எடுத்துட்டு இருக்கான் நம்ம டியூ பையன். இப்படி இவன் புக் இதெல்லாமே எடுத்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி நம்ம பெஸ்ட் பையன் ஒளிஞ்சு நின்று நம்ம டியூவே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். நம்ம டியூக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ நம்மள பின்னாடி இருந்து ஃபாலோ பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டியூ வந்து பின்னாடி திரும்பி பார்க்கலான்ட்டு போனா நம்ம பெஸ்ட் பையன் அங்க இருந்து அப்படியே ஒளிஞ்சுக்கிறான்.
ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு ரொம்ப ஒரு மாரி பயந்துகிட்டே இருக்கா. ஐயய்யோ! கண்டுபிடிச்சிருவா, நான் கண்டுபிடிச்சேன் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாரி கண்ண மூடி ஒரு மாரி பயந்துகிட்டே இருக்கான். நம்ம டியூ பையனும் பார்த்துட்டு யாரும் இல்ல அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம டியூ பையனும் அங்கருந்து புக் எடுத்துட்டு போய் ஒரு டேபிள்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பெஸ்ட்டும் அவன் போயிட்டான்ட்டு தெரிஞ்சு அவனும் பக்கத்துல இல்ல கொஞ்சம் தள்ளி நின்னு, நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூவ பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். நம்ம பெஸ்ட் பையன் தான் நம்ம டியூக்கு சாங்ஸ் எழுதி ப்ரப்போஸ் பண்ணணும்ன்ட்டு முடிவு பண்ணிட்டான் இல்லையா? அதனால அவனுக்கு ஐடியா வர்றதுக்காண்டி நம்ம டியூவ பார்த்து அவனோட அழகெல்லாம் அப்படியே ரசிச்சு, அப்படியே சாங்ஸ் எழுதுறதுக்காண்டி நம்ம பெஸ்ட் பையன் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சாங்ஸோட லிரிக்ஸும் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம டியூவ காமிச்சா, நம்ம டியூ பையனும் உட்காந்து ஹோம் ஒர்க் இதெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கான். அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ரீஃபில் வந்து காலி ஆயிருது. நம்மலாம் ரீஃபில் காலி ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த மாரி உதறி உதறி தானே எழுதிட்டு இருப்போம். அதே மாரி தான் நம்ம டியூ பையனும் அங்க உதறி உதறி எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூவோட அந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தி இருக்கா இல்லையா? அவ வந்து அவளோட பென் எடுத்து, "இதோ என் பென்ன வச்சுக்க, இதுல எழுது" அப்படிங்கிற மாரி அவ தர, நம்ம டியூவும் அந்த பேனாவ வாங்கிக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிடுறான். அப்ப அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருந்துட்டு, "என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம டியூ இருந்துட்டு, "நான் ஹோம் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ சொல்ல, அப்ப அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருந்துட்டு, "சரி ஓகே நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணும் சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து ஹோம் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓவரா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமேவும் நம்ம பெஸ்ட் பையன் இங்க தள்ளி நின்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இத அவன் ஃபேஸ்லயே நல்லா ரியாக்ஷன் பண்ணியிருப்பான். பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருந்துச்சு. அவனுக்கு என்ன பண்றதுன்ட்டு தெரியாம அந்த லைப்ரரி கார்னர் இருக்குல்லையா, அந்த கார்னர்லயே உட்காந்துட்டு ஒரு மாரி ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தவன் இவன் என்ன பண்றான்னா, அந்த டைரியில நம்ம தேவ பார்த்து அந்த ரஸ்ட்ல லிரிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தான் இல்லையா, அந்த லிரிக்ஸ் பேப்பர அப்படியே கிழிச்சு கொசக்கி தூக்கி போட்டுட்டு, நம்ம பெஸ்ட் பையன் அங்கருந்து சேடா ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுறான். இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சு போறதோட, கனாக்காணும் காணுங்கள் எபிசோட் 1 வந்து இங்க முடியுது. கணம் காணுங்கள் எபிசோட் 2ல என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? எபிசோட் 2வோட ஸ்டார்ட்டிங்லேயும் நம்ம பெஸ்ட்ட தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் வந்து ஸ்கூல் பிளே கிரவுண்ட்ல உட்காந்துட்டு ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். இவன் ஏன் இப்படி ஃபீல் பண்றான்ட்டு நம்ம போன எபிசோட் லாஸ்ட்லயே பார்த்திருப்போம். நம்ம டியூ வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்ததை வந்து நம்ம பெஸ்ட் பார்த்துட்டு வந்ததுல இருந்து தான் இப்படி சேடா ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். இவன் இப்படி சேடா ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் வராங்க. நம்ம ரேவும் நம்ம பிரைட்டும். அவங்க இதை எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே கேள்வி கேட்டுட்டு அலைவாங்களே, அதே மாதிரி இப்பயும் நம்ம பெஸ்ட் கிட்ட 2 பேருமே ஒன்னா கேள்வி கேட்கறாங்க. டே என்ன ஆச்சு, ஏன் இங்க தனியா உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேருமே கேள்வி கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு அவன் கையில இந்த சாங்ஸ் எழுதுறக்காண்டி நோட் புக் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த நோட் புக் அந்த டேபிள் மேல தூக்கி போட்டு, போங்கடா நான் சாங்ஸ் எழுதுறத ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல, இதை கேட்ட 2 பேருமே ஷாக் ஆயிட்டு, என்னாச்சு நீ இப்பதானே ஸ்டார்டே பண்ணிருக்க, ஏன் இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மறுபடியும் அட்டன் டைம்ல ஒன்னா கேட்க, அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு சொல்றான், டியூவும் ஃபாவும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்டா 2 பேருமே. அந்த பொண்ணு பேர் வந்து ஃபா. 2 பேருமே லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல, இதை கேட்டா நம்ம பிரைட் இருந்துட்டு, இதை வந்து அவன் உங்ககிட்ட சொன்னானாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் வந்து பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி மட்டும் அப்படியே லைட்டா தலையாட்டுறான். அப்ப நம்ம ரே என்ன பண்றான்னா, அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, டேய் அப்புறம் என்னடா இதெல்லாம் நினைச்சு நீ ஓவரா திங்க் பண்ணாத, நீ இப்பதான் சாங்ஸ் எழுதுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்க, நீ அதை பத்தி மட்டும் திங்க் பண்ணு, வேற எதையும் திங்க் பண்ணாத, இது ஈஸியா விட்டுரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பெஸ்ட்டும் அதை கேட்டுட்டு ஓகேங்கிற மாதிரி அந்த நோட் புக் மேல தலையை வச்சுட்டு அப்படியே லைட்டா சிங்கிட்டே ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டே இருக்கான். அப்ப நம்ம ரேவும் நம்ம பிரைட் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயபுள்ளைங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் பெஸ்ட் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. நம்ம பெஸ்ட் அதை பார்த்தோன்னே பின்னாடி ஜர்க் அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் நம்ம பெஸ்ட் விடவில்லையே, அவனை பிடிச்சி டைட்டா அமுக்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கன்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டியூ வந்து பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தான் நம்ம பெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம பெஸ்ட் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு தான் ரொம்ப டைப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு தப்பிக்கிற மாதிரி தெரியல. இங்க நம்ம டியூவை பாத்தீங்கன்னா, நம்ம டியூ பையன் செம்ம கியூட்டா பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுகளோட பேர் என்னன்ட்டு எனக்கு இன்னும் சரியா தெரியல. பேர் தெரிஞ்சிச்சுன்னா நான் அடுத்தடுத்த எபிசோட்ல சொல்றேன். இப்படி செம கியூட் அங்க 3 பேர் விளையாண்டுட்டு இருக்க, இவங்க 3 பேர் நின்று இங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு சொல்றா, டே அங்க பாடுறா செம கூலா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல, நம்ம ரியோ இருந்துட்டு, டே ஆமாண்டா அவன் சொல்றது உண்மைதான், நீ மட்டும் அவனை எடுத்துக்கலாட்டி வேற யாராவது அவனை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே சொல்ல, நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூ விளையாடுற அழகியவும் வெச்ச கண்ணு வாங்காம அவனை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு, டே என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் கேட்க, நம்ம பெஸ்ட் இன்னும் கண் சிமிட்டாம அவனையே தான் பாத்துட்டே இருக்கான். இப்படி இவங்க பாத்துக்கிட்டே இருக்க கரெக்டா அவங்க விளையாண்டுட்டு இருக்கிற பாலும் மறுபடியும் நம்ம பெஸ்டோட மூஞ்சி மேலேயே விழுக வருது. நம்ம பெஸ்ட்டும் சரி 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி டக்குன்ட்டு கண்ணை முடிக்கிறாங்க. அப்படி மூடின உடனேவும் நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, என்ன இன்னும் பால் வரல அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஒத்த கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி பாக்குறான். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாலை வந்து யாரோ பிடிச்சிருக்காங்க. யாருன்ட்டு பார்த்தா நம்ம டியூ தான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பெஸ்ட்டுக்கும் சரி நம்ம பெஸ்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மூச்சே விடுறாங்க. ஸோ அப்பாடா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பால் வந்து ஃபேஸ்ல படல அதனால. அப்ப நம்ம டியூ இருந்துகிட்டு நம்ம பெஸ்ட் கிட்டையும் பெஸ்டோட 2 ஃப்ரெண்டு கிட்டையும் சாரி கைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ சொல்லி பேசிட்டு இருக்க,
நம்ம டியூவோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம டியூவ கூப்பிட்டு, "டேய் டியூ எங்களுக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. நாங்க இப்ப கிளம்புறோம். உன்ன வந்து நாங்க அப்புறமா மீட் பண்றோம். என்ன ஓகே?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூவோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்த நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல. பிரைட்டும் ரேவும் மாத்தி மாத்தி கண்ண கண்ண பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நம்ம பிரைட் இருந்துகிட்டு நம்ம டியூ கிட்ட சொல்றான், "டேய் டியூ இப்ப எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ தானே. நீ ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம பெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பாஸ்கெட் பால் சொல்லி தர முடியுமா? அவன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறான்." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க, நம்ம டியூ இருந்துட்டு நிஜமாவா? அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ரே இருந்துட்டு சொல்றான், ஆமா அவன் கத்துக்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட கேட்கறேன்ட்டு அவனுக்கு தெரியல. அவன் கொஞ்சம் தயக்கமா இருக்கான் அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து டியூ கிட்ட சொல்ல, அப்ப நம்ம பெஸ்டோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அட பாவிகளா, எனக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சதை நல்லாவே செஞ்சுட்டீங்களா, நல்லா இருப்பீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம பெஸ்டோட ரியாக்ஷன்லாம் ஒன்றும். அப்ப நம்ம டியூ இருந்துட்டு பெஸ்ட் கிட்ட சொல்றான், சரி ஓகே உங்ககிட்ட சாரி சொல்ற விதமா உனக்கு நான் வந்து பேஸ்கெட் பால் சொல்லி தரேன், என்ன ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ சொல்ல, அப்ப நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா பார்த்து புரியுற மாதிரி சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ கிட்ட சொல்ல, நம்ம டியூவும் சரின்னு சொல்லிடுறான். நம்ம பெஸ்ட்டை வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு போட அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட தள்ளி விட நம்ம பெஸ்ட்டும் அப்படியே போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இங்க நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் எப்படியோ வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஹைஃபை போட்டுக்கிறாங்க ஒண்ணா. அப்புறம் நம்ம டியூவும் பெஸ்ட்டையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம டியூ வந்து எப்படி பேஸ்கெட் பால் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டி போட்டு காமிக்கிறான். அவன் போட்ட பால் வந்து கரெக்டா பேஸ்கெட் குள்ள செம கியூட்டா விழுந்துருது. அப்புறம் அந்த பால் எடுத்துட்டு வந்து நம்ம டியூ வந்து பெஸ்ட் கிட்ட இருந்தா நீ ஒரு தாட்டி ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ கொடுக்க நம்ம பெஸ்ட்டும் வாங்கி ட்ரை பண்றான். ஆனா அந்த பேஸ்கெட் பால் வந்து பேஸ்கெட் குள்ள விழுகாம வெளியே விழுந்துருது. இதை பார்த்து நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ண நம்ம டியூ வந்து என்ன பண்றான்னா, அந்த பால் எடுத்துட்டு வந்து நம்ம பெஸ்ட் கையில கொடுத்துட்டு அவன் ஷோல்டர் மேல கையை போட்டுட்டு ஆர்ம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வெயி, ஒரு காலை ஸ்ட்ரைட்டா வைக்காத, கொஞ்சம் கிராஸா வெயி, அந்த பேஸ்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி பால் த்ரோ பண்ணு, அப்படி பண்ணீங்கன்னா பால் வந்து ஈஸியா போகும் அப்படிங்கிற மாதிரிலாவும் நம்ம டியூ வந்து பெஸ்டோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே கியூட்டா சொல்லி தரான். ஆனா நம்ம பெஸ்ட் வந்து அவன் சொல்லி கொடுக்கறத கவனிக்காம அவனையே பார்த்து பார்த்து செம கியூட்டா ரசிச்சுட்டு இருக்கா, ஒரு மாதிரி பிளஷ் ஆகிட்டேவும். இவங்க 2 பேரும் இப்படி கியூட்டா சொல்லி கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறத அந்த பக்கம் நின்றுட்டு நம்ம பெஸ்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் அதை பார்த்து போட்டோஸ் எடுத்துட்டு வாவ் செம கியூட்டா இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பெஸ்ட்டை பாத்தீங்கன்னா, நம்ம பெஸ்ட் வந்து என்ன பண்றான்னா, நம்ம டியூ சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா பேஸ்கெட் பால் வந்து அந்த பேஸ்கெட் குள்ள த்ரோ பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா, அந்த கையெல்லாம் ஸ்ட்ரைட்டா வச்சு. ஆனா என்ன வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேஸ்கெட் பால் கரெக்டா அந்த பேஸ்கெட் குள்ள விழுகாம அந்த பேஸ்கெட்டை விட்டு வெளியே தான் போய் விழுகுது மறுபடியும். இதை பார்த்தா நம்ம பெஸ்ட் மறுபடியும் சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம டியூ வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த பேஸ்கெட் பால் எடுத்துட்டு வந்து நம்ம பெஸ்ட் கையில கொடுத்து, சரி ஓகே நீ இன்னொரு தாட்டி ட்ரை பண்ண, உனக்கு நான் இன்னொரு தாட்டி சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து பெஸ்ட் கையில அந்த பேஸ்கெட் பாலை கொடுத்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெஸ்டோட பின்னாடி போய் நின்று அவன் கையை பிடிச்சி ஹக் பண்ற மாதிரி அவன் கையை பிடிச்சி நம்ம டியூ வந்து செம கியூட்டா நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்குறா. ஸ்ட்ரைட்டா அங்க ஃபோக்கஸ் பண்ணு, காலை கொஞ்சம் லூஸா விடு, ஆர்ம்ஸை ஸ்ட்ரைட்டா வை அப்படிங்கிற மாதிரி செம கியூட்டா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம டியூ பார்த்து பார்த்து சொல்லி கொடுப்ப. இவன் இந்த மாதிரி வந்து நின்னோடனேவும் நம்ம பெஸ்டோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அவனோட ஃபேஸ் எல்லாம் செம சூப்பரா ரெட்டிஷ் ஆயிருச்சு. அப்புறம் நம்ம டியூ சொல்லி கொடுத்த மாதிரியேவும் நம்ம பெஸ்ட்டும் அந்த பேஸ்கெட் பாலை வந்து த்ரோ பண்றான். அந்த பேஸ்கெட் பால் வந்து இந்த தாட்டி கரெக்டா போய் அந்த பேஸ்கெட் குள்ள செம கியூட்டாவை போய் விழுந்துருச்சு. இதை பார்த்து நம்ம டியூ இருந்துட்டு வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டேவும் அந்த பேஸ்கெட் பால் எடுக்கிறதுக்காண்டி நம்ம டியூ வந்து அங்க இருந்து போயிட்டான். நம்ம பெஸ்ட் வந்து அவன் சொன்னதையும் நினைச்சு பார்த்து செம கியூட்டா சிரிச்சுட்டு இங்க அப்படியே நிக்கிறான். இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் வீட்ல தான் காமிக்கிறாங்க நம்ம பெஸ்ட் என்ன பண்றான்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பெஸ்ட்டுக்கு தான் டைரி எழுதுற பழக்கம் இருக்கு இல்லையா, அதனால வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் டைரி தான் எழுதிட்டு இருக்கான். அந்த டைரியில என்ன எழுதுறான்னா, எனக்கு இதை பத்தி ஷோரா தெரியல, என்னோட க்ரஷ் மேல எனக்கு இருக்கிறது என்ன ஃபீலிங்ட்டு, ஆனா எனக்கு இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபீலிங்க்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து அந்த டைரியில செம கியூட்டா அப்படியே அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கான். இவன் இப்படி எழுதிட்டே இருக்கும்போது நம்ம பெஸ்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மொபைல்ல நோட்டிபிகேஷன் வருது. என்ன நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு போட்டோ தான் வந்திருக்கு. அந்த போட்டோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டியூவும் பெஸ்ட்டும் பாஸ்கெட் பால் விளையாடும் போது நம்ம பெஸ்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் போட்டோ எடுத்துருப்பாங்களே, அந்த போட்டோவை தான் இப்ப வந்து நம்ம பெஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம பெஸ்ட் வந்து அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு செம கியூட்டா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல் லைப்ரரியில நம்ம டியூ வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இவன் இந்த பக்கம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த புக் ரேக் இருக்குல்ல, அந்த கேப்ல யாரை காமிக்கிறாங்கன்னா நம்ம பெஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் பையன் குறுக்கால மறுக்காலே அங்கிட்டு இங்கிட்டு ரொம்ப டென்ஷனா நடந்துட்டு இருக்கான். டியூவை பாக்குறான், மறுபடியும் அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறான், மறுபடியும் டியூவை பாக்குறான், மறுபடியும் நடக்கிறான். ஏன் இவன் இப்படி நடக்கிறான்ட்டு ஒண்ணுமே புரியல. நம்ம பெஸ்ட் வந்து ஒரு இடத்துல நின்று, டேய் ஏன்டா இப்படி பயந்து பயந்து சேர்த்துக்கிட்டு இருக்க, நீ அவனுக்கு தேங்க்ஸ் தான்டா சொல்ல போற, தைரியமா போய் சொல்லு, வேற ஒன்றும் சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து அவனவே தைரியம் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு நம்ம டியூ கிட்ட பேசலான்ட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பான். அப்ப கரெக்டா நம்ம டியூவை பாக்குறதுக்கு அந்த ஃபாப் ஒன்று வேற வந்துட்டா. ஃபாப் ஒன்று வந்துட்டு, டியூ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டேன், அது கரெக்டா இருக்கான்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ கிட்ட ஃபாப் ஒன்று பேசிட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம பெஸ்ட் இருந்துட்டு மறுபடியும் அந்த புக் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே போய் நின்றுட்டு ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத அங்க அப்படியே கட் பண்ணா மறுபடியும் நம்ம பெஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா, அந்த ஸ்கூல் பால்கனி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
பாவம் பயபிள்ளால கொஞ்ச நேரம் கூட ஹாப்பியா இருக்க முடியல. ஹாப்பியா இருக்கான், அப்படியே மறுபடியும் சேட் ஆயிடுறான். அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் வந்துடுறாங்க. இவன் எப்ப எப்ப இந்த மாரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கானோ, கரெக்ட்டா அப்ப அப்ப அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் இவன ஆறுதல் படுத்துறதுக்காண்டி வந்துடுறாங்க. இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சுக்கணும்ப்பா. இதே மாரி எத்தன பேருக்கு இதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி மறக்காம வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தன பேருக்கு இதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு மாரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தன பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள ஹாப்பி படுத்துறதுக்காண்டி என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். இவன் இந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா? அவன் இருந்துட்டு சொல்றான், "டேய் என்னாச்சு? இப்பயும் உன் மேல பாஸ்கெட் பால் பட்டுருச்சா? காயம் பட்டுருச்சா? அது எப்புட்றா அந்த பாஸ்கெட் பால் உன்னையே தேடி தேடி அடிக்குது? அந்த பாஸ்கெட் பால்க்கு உன்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட காமெடி பண்றேன்னு பேர்ல ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம பெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வராம அவன் அப்படியே டல்லா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இத பார்த்த நம்ம பிரைட் இருந்துட்டு, "டேய் என்னாச்சு? சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் கேட்க நம்ம பெஸ்ட் அதுக்கும் எதுவும் பதில் சொல்லாம அப்படியே தலைய தொங்க போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இத வந்து நம்ம ரேவும் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுகிட்டு, "டேய் என்னாச்சு? மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத நீ பார்த்தியா? டேய் நீயும் தான்டா அவங்க கூட ஒண்ணா இருந்த. நீ அத நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்றா. அத ஏன்டா நினைச்சு நீ இந்த மாரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த மாரி சேடா ஃபீலிங்லாம் வேணான்டி. நீ போய் அவன்கிட்ட கன்ஃப்யூஸ் பண்றா உன்னோட லவ்வ. அத விட்டுட்டு ஏன்டா இப்படி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட நல்லா ஒரு அட்வைஸ் பண்ண. ஆனா நம்ம பெஸ்ட் இருந்துட்டு சொல்றான், "டேய் அது ஒண்ணும் அவ்ளோ ஈஸி கிடையாதுடா. நான் அவன்கிட்ட கன்ஃப்யூஸ் பண்ணி அவன் என்ன வேணாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிரும்டா." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப ரே இருந்துட்டு சொல்றான், "டேய் ஆனா உனக்கு வந்து அவன ஆல்ரெடி புடிச்சிருச்சுடா. இப்ப நீ இத நினைச்சு ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு புடிச்சிருச்சு. நீ ஆல்ரெடி சாங்ஸும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. சரி என்னாச்சு? சாங்ஸ் எழுதிட்டியா இல்லையா? எப்ப நீ அந்த சாங்ஸ் அவன்கிட்ட தரப்போற?" அப்படிங்கிற மாரியே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல. நம்ம பெஸ்ட் யோசிச்சுட்டு, "டேய் நான் அத மறந்தே போயிட்டேன்டா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இவன் இந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் பக்கத்துல உட்காந்துட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம பெஸ்ட்ட தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் வந்து என்ன பண்றான்னா, நம்ம டியூவோட ஒரு ஃபோட்டோவ எடுத்து கையில வச்சுக்கிட்டு, அத பார்த்து செம கியூட்டா சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம டியூ வந்து சொல்றான், "நான் இத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இத ஃபைட் பண்ண போறேன். எதுக்காண்டியும் நான் இத ஸ்டாப் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்து செம கியூட்டா சிரிச்சுட்டு, அவன் ஒரு டைரி வச்சிருப்பான் இல்லையா? அந்த டைரியில வந்து அந்த ஃபோட்டோவ வந்து அப்படியே ஒட்டி விடுறான். ஒட்டி விட்டுட்டு அப்படியேவும் நம்ம பெஸ்ட் வந்து அந்த டைரியில எழுத ஆரம்பிக்கிறான். "இந்த ஃபீலிங்ஸ்க்கு பேரு என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. நான் இத வந்து ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஒரு வேளை இந்த ஃபீலிங்க்கு பேரு லவ்வா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அவன பிடிச்சிருக்கு. நான் அவன லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து அவனோட ஃபீலிங்ஸ செம கியூட்டா அந்த டைரியில அப்படியே எழுதிட்டு, அந்த ஃபோட்டோ பக்கத்துல டியூன்ட்டு எழுதி ஹார்ட் மாரி போட்டு அத பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே அதுக்கப்புறம் நம்ம பெஸ்ட் என்ன பண்றான்னா, கிட்டார் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த சாங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு இவன் ப்ளே பண்ண ஆரம்பிச்ச உடனேவும் எனக்கு இந்த சாங்ஸ் தான் அப்படியே மைண்ட்ல ஓடிச்சு. அது வந்து என்ன சாங்ஸ்னா, இப்ப நான் சாங்ஸ் பாடுறேன். அந்த சாங்ஸ் அப்படியேவும் அந்த டியூன் போட்டு பாருங்களேன். செம சூப்பரா இருந்துச்சு. சாரி வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்ஸ் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, "நான் உன்னை நீங்க மாட்டேன். நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக. ஜென்மம் ஏன் கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன். நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி." இந்த மாரி நம்ம பெஸ்ட் வந்து செம கியூட்டா அந்த கிட்டார்ல டியூன் போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் செம கியூட்டா அங்க வாசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ரெகுலரா வந்து அவன் டைரியில எழுதிட்டு இருக்கான். டெய்லி ஸ்கூலுக்கு போறான். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவன் கிட்டார்ல பிராக்டிஸ் பண்றான். அப்புறம் டைரியில ஒவ்வொரு நோட்ஸா எழுதி வச்சிருக்கான். இந்த மாரி நம்ம பெஸ்ட் வந்து ரெகுலரா அவன் சாங்ஸ் எழுதுறத கன்டினியூவா பண்ணிட்டே இருக்கான். இவன் இந்த மாரி கன்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்ட்ல எழுதிட்டு இருந்தவன் அப்படியே டேபிள்லயே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் போல. தூங்கிட்டான் அந்த டேபிள்லயும். நம்ம பெஸ்ட் வந்து தூங்கும்போது செம கியூட்டா இருக்கான். அப்புறம் தூங்கி எந்திரிச்சு சரி டைம் என்னாச்சு அப்படிங்கிற மாரி மொபைல் எடுத்து பார்த்தா, மொபைல்ல டைம் வந்து 8 கிட்ட காட்டுது. அத பார்த்தோனே, "ஓ ஷிட்! டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எந்திரிச்சு போய் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு, ஹேர் எல்லாம் வாரிட்டு, அந்த டேபிளுக்கு போய் அவன் பேக் எடுத்து அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா புக்கையும் மொத்தமா வாரி பேக்குள்ள போட்டுக்கிட்டு, அங்கருந்து நம்ம பெஸ்ட் வந்து குடுகுடுன்ட்டு ஸ்கூலுக்கு ஓடி போறான். அங்க போயும் நம்ம பெஸ்ட்டோட ஓட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்ல. கை நெறைய ஏதோ புக்ஸ் வச்சுட்டு ஸ்டெப்ஸ்ல இருந்து செம்ம ஸ்பீடா அப்படியே சர சரன்ட்டு இறங்கி வந்துட்டே இருக்கான். இவன் இப்படி இறங்கி வரும்போது எதிர்த்தாப்புல ஏதோ ஒரு ஆள் மேல இடிச்சிடுறான். அப்படி இடிச்ச உடனேவும் நம்ம பெஸ்ட் கையில இருக்கிற புக்ஸ் எல்லாமே கீழ விழுந்துருது. அந்த கீழ விழுந்த பதட்டத்துல நம்ம பெஸ்ட் வந்து வந்த
இடிச்சது யாருன்னு கூட கவனிக்காம கீழே உட்காந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கான். இடிச்சது வந்து நம்ம டியூ தான். டியூ வந்து நம்ம பெஸ்ட் தான் இடிச்சேன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு கீழே உட்காந்துட்டு அந்த புக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சேசிங்லேயே தான் மீட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து சொல்ல நம்ம பெஸ்ட் இருந்துட்டு யாரா அது இந்த வாய்ஸ் வந்து எங்கேயும் ஃபெமிலியரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தா டியூ தான். டியூவை பார்த்த உடனேவும் நம்ம பெஸ்ட்டோட மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி பிளஷ் ஆக ஆரம்பிக்குது, செவக்குது. நம்ம பெஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸா ஆக ஆரம்பிக்கிறான். அப்படி ஆயிட்டேவும் நம்ம டியூ கையில இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெஸ்ட் அப்படியே வாங்கிட்டு எந்திரிச்சு நின்று அவனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு டீச் பண்ணதுக்கு, சரி ஓகே இப்போ நான் கிளம்புறேன், உன்னை அப்புறமா மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூ கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். இது எல்லாத்தையுமே நம்ம டியூ பையன் அங்க நின்று பார்த்து செம கியூட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம பெஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் பையன் எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிச்சுட்டு சோஃபாடா அப்படிங்கிற மாதிரி அவனோட கிளாஸ் ரூமுக்கு வந்து அவன் டெஸ்க்ல அப்படியே உட்காரான். உட்காந்துட்டு பேக் எடுத்து புக் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிப் ஓப்பன் பண்ணி புக் எடுக்க போனா அந்த பேக்குள்ள ஒரு எல்லோ கலர்ல ஒரு நோட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அந்த நோட்டை பார்த்தோன்னேவும் நம்ம பெஸ்ட் இருந்து அட கடவுளே இந்த நோட் இங்க இருக்குன்னா நான் அப்ப எடுத்துட்டு போனது எந்த நோட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்னும் அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். அந்த ஃபிளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் வந்து டியூ மேல இடிக்கும் போது ஒரு எல்லோ கலர் நோட்டை வந்து நம்ம பெஸ்ட் வந்து கவனிக்காம தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பான். அந்த எல்லோ கலர் நோட் வந்து நம்ம டியூ பக்கத்துலயே தான் இருந்திருக்கும். அந்த நோட் வந்து எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உண்மையா என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து 2 நோட் இருக்கு. ஒரு எல்லோ கலர்ல ஹோம்ஒர்க் நோட்டும் வச்சிருக்கான், எல்லோ கலர்ல இவன் சாங்ஸ் எழுதுறக்காண்டி இன்னொரு நோட்டும் வச்சிருக்கான். அந்த சாங்ஸ் எழுதுற நோட்டை தான் ஹோம்ஒர்க் நோட்டுன்னு நினைச்சு நம்ம பெஸ்ட் வந்து எடுத்துட்டு போயிருக்கான். அதை இடிச்சிட்டு கீழேயும் விட்டுட்டு போயிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம பெஸ்ட் இங்க யோசிச்சு பார்த்துட்டு ஓ ஷீட் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ல கத்தி சொல்ல இது கேட்ட உடனேவும் இவனுக்கு முன்னாடி தான் இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் உட்காந்துருக்காங்க. அப்ப பிரைட் இருந்துட்டு டேய் என்னாச்சு அமைதியாரு, இது வந்து கிளாஸ் ரூம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பெஸ்ட் வந்து அவன் பக்கத்துல போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன விஷயம்ட்டு. டேய் நான் ஆஃபீஸ் ரூம் போனேன்ல. ஆமா ஆஃபீஸ் ரூம் போனேன். அப்ப டியூ மேல மோதிட்டேன்டா. சரி மோதுனேன். அதுக்கப்புறம் என்ன? டேய் அப்புறம் இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் அந்த புக்கை வச்சுட்டு எழுதிட்டு இருக்கா. நம்ம பிரைட்டுக்கு டென்ஷன் ஆயிட்டு டேய் இப்போ இந்த புக்கு என்னடா, என்ன விஷயம் சொல்லு, என்ன நடந்துச்சு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க நம்ம பெஸ்ட் இருந்துட்டு டேய் இந்த புக்கு இங்க இருக்குண்ணா ஹோம்ஒர்க் புக்கு. அப்ப நான் டியூ மேல மோதும் போது கீழே விழுந்தது அது என்னோட சாங்ஸ் புக்கில், அதை மட்டும் அவன் பார்த்தானா போச்சு, எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம பிரைட் இருந்துட்டு டேய் அது வெறும் சாங்ஸ் புக்கு தானே, சாங்ஸோட லிரிக்ஸ் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கேன், விட்ரா பார்த்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல நம்ம பெஸ்ட் இருந்துட்டு டேய் அது சாங்ஸ் புக் இல்லடா, நம்ம டியூவை பத்தி எல்லா விஷயத்தையுமே நான் அதில் தான் எழுதி வச்சிருக்கேன், போச்சு போச்சு எல்லாமே போச்சு, அதை மட்டும் அவன் பார்க்கவே கூடாது, உனக்கு தான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம பிரைட் கிட்ட சொல்ல. அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு டேய் இது நல்ல விஷயம் தானடா, பார்த்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல. நம்ம பெஸ்ட் இருந்துட்டு டேய் அதை பார்த்து அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண வேண்டாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் ஒரு பக்கம் சினிக்கிட்டே இருக்க. நம்ம ரே இருந்துட்டு டேய் உன் பேக்கை நல்லா செக் பண்ணி பாரு, ஒருவேளை அவன் எடுக்கலனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே சொல்ல. நம்ம பெஸ்ட்டும் அவன் பேக்கை நல்லா செக் பண்ணி பார்க்குறான். ஆனா பேக்ல வந்து புக் இல்ல. டேய் புக்கு இல்லடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல. அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு டேய் அவன் எடுக்கலன்னா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்டா, எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் கேட்க அவன் பேக்கை சுற்ற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல. நம்ம பெஸ்ட் இருந்துட்டு டேய் அவன் தான் எப்ப பார்த்தாலும் கையில பேக்கை வச்சுட்டே அலையிறானே, எப்படா அவன் பேக்கை சுட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல. நம்ம பிரைட் இருந்துட்டு டேய் அவன் கையில வச்சிருக்கும் போதா சுட சொல்றேன், அவன் எப்பயாவது தனியா பேக்கை கீழே வைப்பான்ல அப்ப சுற்ற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல. நம்ம 3 பேரும் ஏதோ பிளான் போடுறாங்க. அப்படியே மூஞ்சி பாத்துக்கிறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா அப்புறம் நம்ம ரேவை தான் காமிக்கிறாங்க. ரே வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்னுட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. என்னத்தையுமே எட்டி பாக்குறான்ட்டு நம்மளுக்கு காமிச்சா நம்ம ரே வந்து நம்ம டியூவோட கிளாஸ் ரூமை தான் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. அடப்பாவி கடைசியில இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியேடா. அப்ப நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட பேசிட்டு இருக்கோம். டியூ நீ இந்த மாதிரி ஈவினிங் ஃப்ரீ தானே, நீ ஃப்ரீயா இருந்தேன்னா எனக்கு வந்து கிளப்புக்காண்டி கொஞ்சம் போட்டோஸ்ல எடுத்து தர முடியுமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க. நம்ம டியூ சரி ஓகே உனக்கு நான் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஃபாவும் நம்ம டியூவும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வெளியே நின்று நம்ம ரே பையன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஒட்டு கேட்டுட்டு ஆகா இதுல பிளான் எப்படியே கடுத்தாகணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து பிளான் போட்டான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஃபாவும் நம்ம டியூவும் அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. அப்ப நம்ம ரே பையன் முன்னாடி போய் நின்று ஃபா நீ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ரீ தானே, நீ ஃப்ரீயா இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தர முடியுமா, நீ ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ் நல்லா சொல்லி தரேன்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே சூப்பரா மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் எனக்கு சொல்லி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து கொஞ்சம் கூட அவன் மேல டவுட்டே வராத மாதிரி செம சூப்பரா அங்க பேசிட்டு இருக்கா நம்ம ஃபா கிட்ட. அப்ப நம்ம ஃபா வந்து டியூ மூஞ்ச பார்த்துட்டானா எங்க 2 பேருக்கு கொஞ்சம் வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா சொல்ல. அப்ப நம்ம டியூ இருந்துட்டு ஃபா கிட்ட சொல்றோம் பரவாயில்ல நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன், போட்டோஸ் தானே நம்ம போட்டோஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம், இப்போ நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூ வந்து அங்க இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ரே இருந்துட்டு ஃபா கிட்ட ப்ளீஸ் பா அப்படிங்கிற மாதிரி ஈன்ட்டு பல்ல காமிச்சிட்டே நிற்கிறான். நம்ம பாவும் சரி ஓகே உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம டியோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே பேஸ்கெட் பால் செம்ம சூப்பராக அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம டியூ வந்து டேய் நானும் விளையாடுறதுக்கு வரேன், எனக்கும் பால் வந்து பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ சொல்ல. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம டியூக்கு பால் பாஸ் பண்றாங்க. இங்க 3 பேருமே செம கியூட்டா அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம பெஸ்ட்டும் நம்ம பிரைட்டும் என்ன பண்றாங்கன்னா ஒளிஞ்சு அவன் விளையாடுற இடத்துக்கு வராங்க. ஏன் இப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டியூ பேக்கை ஆட்டை பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அதனால
அதனால பேக் ஆட்டைய போடுறதுக்காண்டி தான் அப்படி வந்துட்டு இருக்காங்க. பேக் வந்து நம்ம டியூ அங்க ஒரு போர்டு மாரி இருக்கு. அங்க வச்சுட்டு அவன் விளையாட போயிருப்பான். அப்ப 2 பேரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்களே! அப்ப நம்ம பெஸ்ட் வந்து கேட்குறான், "டேய் இது வந்து நல்ல யோசனையா? அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சுச்சுன்னா, அவன் இப்பதான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா லைக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவன் சுத்தமா என்ன லைக் பண்ணவே மாட்டான்டா" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு, "டேய் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம பிரைட் என்ன பண்றான்னா, அவங்ககிட்ட போய், "நானும் விளையாடக்கு வரேன். என்னையும் ஜாயின் பண்ணிக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம பிரைட் வந்து அவங்க கூட விளையாட போறான். நம்ம பிரைட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோல் போட்றான். செம சூப்பராவே அந்த கோல் வந்து பேஸ்கெட் பால்குள்ள போய் விழுந்துருது. அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு என்ன பண்றான்னா, செகண்ட் கோல் போட போம்போது, கரெக்ட்டா என்ன பண்றான்னா, நம்ம டியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல போய் இடிச்சுக்கிட்டு அப்படியே கீழ விழுந்துடுறான். அப்படி கீழ விழுந்தோனே, "ஐயோ! என் கால் போச்சு" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்திட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற எல்லாரோட கவனமும் நம்ம பிரைட் மேல தானே இருக்கு. அப்ப அந்த பேக்க ஈஸியா ஆட்டைய போட்டுடலான்ட்டு நம்ம பிரைட் வந்து முடிவு பண்ணிட்டு, நம்ம பெஸ்ட் கிட்ட அப்படியே சைகைய காட்டுறான். "டேய் அந்த பேக் ஓப்பன் பண்ணி பாரு" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து சைகை சொல்ல, நம்ம பெஸ்ட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேக் அப்படியே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறான். அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த பேக்ல எந்த ஒரு நோட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய் எதுவுமே இல்ல" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் கிட்ட சைகை சொல்ல, நம்ம பிரைட் இருந்துட்டு, "டேய் இல்லன்னா போய் தொலைடா, உயிர வாங்காத" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் சொல்ல, நம்ம பெஸ்ட்டும் அந்த பேக் எல்லாம் மூடி வச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படியே வச்சுட்டு அங்கருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அப்புறம் நம்ம பெஸ்ட் வீட்ட தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் வீட்டுக்கு நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் வந்திருக்காங்க. நம்ம ரேவும், பிரைட்டும் வந்திருக்காங்க. 3 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு தலகாணி எடுத்து போட்டு கார்னர்ல செம்ம கியூட்டா படுத்துருக்காங்க. நம்ம ரே பையன் என்ன பண்றான்னா, நம்ம பெஸ்ட்டோட சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கான். நம்ம பிரைட் பையன் என்ன பண்றான்னா, அவன் மொபைல்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம பெஸ்ட் பையன் என்ன பண்றான்னா, ஓன்ட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். அவன் பார்த்துருப்பானா என்னன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் இங்க ஓன்ட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. நம்ம ரே பையன் சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தாலே அவனுக்கே டென்ஷன் ஆயிட்டு அந்த சாங்ஸ் இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு, "டேய் இப்ப நீ வாய மூடிட்டு இருக்கியா இல்லையா? அவன்கிட்ட ஒரு வேளை உன் புக்கு கூட இல்லாம இருக்கலாம்டா. நீ ஏன்டா இப்படி சும்மா தொண தொணன்ட்டு கத்திக்கிட்டே இருக்க? வாய மூடுறா" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம பெஸ்ட் பையன் இருந்துட்டு, "ஆனா அது எப்புட்றா எனக்கு தெரியும்? ஒரு வேளை அவன்கிட்ட புக் இருந்துச்சுன்னா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பெஸ்ட் பையன் ஓன்ட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ரே இருந்துட்டு சொல்றான், "டேய் பார்த்துட்டு போறான்டா. அத பார்த்தா கூட அவன் உன்ன லைக் பண்ணலாம்ல மேபி" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட் அத கேட்டுட்டு மறுபடியும் ஓன்ட்டு கைய கால ஆட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பிரைட் பையன் கேம் விளையாண்டுட்டு இருந்தவன் டக்குட்டு எந்திரிச்சு உட்காந்து, "என்கிட்ட ஒண்ணு இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் எந்திரிச்சு உட்காந்துட்டு, "டேய் என்ன பிளானா? சொல்லு" அப்படிங்கிற மாரி 2 பேருமே கேட்க, அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு, "என்கிட்ட பிளான்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப எந்திரிச்சு போயே ஆகணும். எங்க அம்மா என்ன மார்க்கெட்டுக்கு போ சொன்னாங்க. நான் போறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் சொல்லிட்டு போலான்ட்டு பார்த்தா, நம்ம ரே பையன் அவன புடிச்சு இழுத்து உட்கார வச்சுக்கிறான். நம்ம பெஸ்ட் பையன் என்ன பண்றான்னா, அந்த தலகாணி எடுத்து நம்ம பிரைட்ட மட்டும் அடிச்சுட்டு, "டேய் உன்ன கொன்றுவேன்டா பார்த்துக்க" அப்படிங்கிற மாரி சொல்லி 3 பேருமே செம கியூட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பிரைட் பையன் என்ன பண்றான்னா, "தப்பிச்சா போதும்டா சாமின்ட்டு" அங்கருந்து குடுகுடுன்ட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம், நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்கறான். "சரி நீ இப்ப என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "தெரியலடா நான் சாங்ஸ் எழுதி முடிக்கணும். என்னோட ஸ்கில்ஸ பார்த்தா கூட அவன் மேபி என்ன லைக் பண்ணலாம்" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம ரே கிட்ட சொல்ல, நம்ம ரே இருந்துட்டு, சரி ஓகேடா. நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். நீ நீ வந்து ட்ரை பண்ணிட்டே இரு. ஒரு வேள அவன் உன்னோட ஸ்கில்ஸ பார்த்து கூட லைக் பண்ணலாம். ஆனா ஸ்கில்ஸ் மட்டும் முக்கியம் இல்லடா. சம்மர் வரப்போகுது. நீ இன்னும் கொஞ்சம் அழகாகணும். உன்னோட ஸ்கின் இன்னும் கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும். அத கொஞ்சம் பார்த்துக்க" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட் "என்ன என் மூஞ்சி அவ்ளோ டல்லாவா இருக்கு?" அப்படிங்கிற மாரி அவனோட ஃபேஸையே அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா அடுத்து நைட்டு தான் காமிக்கிறாங்க. நைட்டு நம்ம பெஸ்ட் என்ன பண்றான்னா, பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு அவன் ஃபேஸையே அப்படியே தொட்டு பார்த்துட்டு, நம்ம ரே சொன்ன விஷயங்கள் அப்படியே நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். நம்ம ரே வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, "உன்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்குடா. கொஞ்சமாவது அத பிரைட் ஆக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம பெஸ்ட் வந்து அவன் ஃபேஸ தொட்டு பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழ குனிஞ்சு பார்த்தா, கீழ வந்து ஒரு க்ரீம் இருக்கு. அந்த க்ரீம எடுத்து கையில வச்சுட்டு போடலாமா? வேணாமா? அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம பெஸ்ட் பையன் அந்த க்ரீம் எடுத்து செம கியூட்டா அவன் ஃபேஸ்ல அப்படியே அப்ளை பண்ணிக்கிறான். அப்ளை பண்ண உடனேவும் அவன் ஃபேஸ் வந்து செம்ம க்ளோயிங்கா ஆயிருச்சு. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்களும் க்ளோயிங் ஆனா இந்த க்ரீம வாங்கி போடுங்க. போட்டிங்கன்னா உங்க ஃபேஸும் செம்ம க்ளோ ஆயிரும் அப்படிங்கிற மாரி அந்த க்ரீமுக்கான ஒரு அட்வர்டைஸ் தான் இந்த சீரிஸ்ல இந்த எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பெஸ்ட் பையன் க்ரீம்லாம் போட்டு முடிச்சுட்டு வழக்கமா அவன் பண்ற வேலைக்கு வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிட்டார் எடுத்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த நோட்ஸ் இதெல்லாமேவும் எழுதி எழுதி பார்த்துட்டு இருக்கான். கரெக்ட்டா வருதா சாங்ஸ்ல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாமே அப்படிங்கிற மாரி. நம்ம பெஸ்ட் வந்து எழுதி பார்த்துட்டு இருக்கான். சில இடத்துல தப்பா வரும். அத அடிச்சுட்டு மறுபடியும் கரெக்ட்டா எழுதிட்டு இருக்கான். அப்புறம் கரெக்ட்டா எழுதுனத சாங்ஸ் அதாவது பாடி பார்த்துட்டு இருக்கான். இப்படியே ரெகுலரா இவனோட ரொட்டீன்ஸ் வந்து அங்க போயிட்டே இருக்கு. அப்புறம் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல வந்து நம்ம டியோட 2 ஃப்ரெண்ட்ஸ்களும் மியூசிக் கிளாஸ் மாரி இருக்கு. அந்த கிளப்ல உட்காந்துட்டு மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தேவ் பையன் மட்டும் ஃபோட்டோ கேமரா வச்சு ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம தார் இருக்கான்லையா, அதாவது அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறான் இல்லையா, அவன் பேர் வந்து தாரு. கிட்டார் வாசிக்கிறவன் பேர் வந்து தேவ். நம்ம தார் இருந்துட்டு, "டேவ் ஃபெஸ்டிவல் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் நம்ம கிட்டாரிஸ்ட்டும், சாங் பிளேயரும் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லடா. என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி நம்ம தார் வந்து தேவ் கிட்ட கேட்க, அப்ப தேவ் இருந்துட்டு யோசிச்சுட்டு, தெரியலடா. சரி ஒரு வேளை அனௌன்ஸ்மென்ட் பண்ணலாம். கிட்டாரிஸ்ட்டும், சாங்கரும் வேணுன்ட்டு." அப்படிங்கிற மாரி நம்ம தேவ் வந்து சொல்ல, நம்ம தாரும் இருந்துட்டு, "சரி ஓகே பண்ணலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி 2 பேர் பேசிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம தேவ் பையன் இது எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஃபோட்டோகிராஃப் இதையே பார்த்துட்டே இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம பெஸ்ட்ட தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு கிட்டார் ப்ளே பண்ணி சாங்ஸ் பாடிக்கிட்டே இருக்கான். அந்த சாங்ஸோட லிரிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நான் உன்னை ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு கார்னரில் நின்று ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்னை. உன் மேலே நான் வச்சுருக்கிற ஃபீலிங்க்கு அது வந்து அன்கண்டிஷ்னலாக போயிட்டே இருக்குது. உன்னை நான் எப்பயுமே லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். உன்னை நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த நாள் என்னோட லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான நாளாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி சாங்ஸ் பாடிக்கிட்டே இருக்கான். அந்த சாங்ஸ் வந்து கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இவன் இப்படி சாங்ஸ் பாடிக்கிட்டே இருக்கும்போதும் நம்ம தேவும் நம்ம டாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் இங்கே நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க. இவன் சாங்ஸ் எல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க 2 பேர் வாவ் சூப்பர்ன்ட்டு கிளாப்ஸ் தட்டவும் நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு யார் அது அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்த்தா அங்கே இருக்கிறது நம்ம தேவும் நம்ம டாரும். இதை பார்த்தோன்னேவும் நம்ம தேவும் தாரும் இருந்துட்டு வாவ்டா சூப்பர், நீ நல்லா ப்ளே பண்ணுற, நல்லா சாங்ஸும் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் வந்து கேட்க, நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு கேட்க, அப்போ நம்ம தேவ் இருந்துட்டு ஓ அதுவா, நீ வந்து சாங்ஸ் பாடிட்டு இருக்கும்போது பாதியிலேயே வந்துட்டோம், சரி ஓகே இந்த சாங்ஸ் வந்து யாருது அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் கேட்க, நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு சொல்கிறேன் இந்த சாங்ஸ் என்னோட தான், நான் இப்போ தான் முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, இதை கேட்ட 2 பேருமே வாவ் சூப்பர், நீ வந்து சாங்ஸ் எல்லாம் எழுதுவியா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கேட்குறாங்க. அப்போ நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி மட்டும் லைட்டாக மண்டையாட்டுறான். அப்போ நம்ம தேவ் இருந்துட்டு கேட்குறான், சரி எங்கே உங்க கூட இருக்கிற 2 பேரையும் ஆளக்கான எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு சொல்கிறோம் ஓ பிரைட் வந்து அங்கே கிளாஸ் ரூமில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, அப்போ நம்ம தேவ் இருந்துட்டு சொல்கிறோம் சரி எங்கே இன்னொருத்தனை ஆளக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவ் கேட்க, அதுக்கு நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு சொல்கிறோம் ஓ அவனா ரே வந்து அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, அப்போ நம்ம தேவ் இருந்துட்டு சரி நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு எனக்கு வந்து இப்போ மியூசிக் கிளாஸ் இருக்குது, மியூசிக் கிளாஸ் போகணும், அது கண்டிப்பாக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, இதை கேட்ட 2 பேருமே ஓ மியூசிக் கிளாஸா, நீ சீரியஸாக சொல்கிற மியூசிக் கிளாஸ்லாம் போறியா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கேட்க, நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு சம்மர் டைம் வேறு இப்போ வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல, அதான் மியூசிக் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, நம்ம தார் இருந்துட்டு பரவாயில்லடா இந்த ஷார்ட் டைமில் நீ ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணுறது, சாங்ஸும் எழுதுகிற, ரொம்ப நல்லாவே பாடுறடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் வந்து சொல்ல, நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு நீங்கள் ரொம்ப என்ன புகழ்றீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் பாடலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, அப்போ நம்ம தேவ் இருந்துட்டு சொல்கிறோம் சரி ஓகே நீ வந்து என்னோட மியூசிக் கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் வந்து கேட்க, அப்போ நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு எது மியூசிக் கிளாஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து கேட்க, அப்போ நம்ம தார் இருந்துட்டு ஆமாம் எங்களோட மியூசிக் கிளாஸ்க்கு இப்போ புதுசாக ஒருத்தவங்க கிட்டாரிஸ்ட்டும் சிங்கரும் வேணும், அதுவும் இப்போ ஃபெஸ்டிவல் வருது இல்லையா அதுக்காண்டி ப்ளீஸ் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு 2 பேருமே அங்கே நாய் மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பெஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டேவும் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறீங்களா நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, இதை கேட்ட நம்ம தாரும் நம்ம தேவும் இருந்துட்டு சரி ஓகே நீ யோசிச்சுட்டு எங்களை வந்து மியூசிக் கிளாஸில் வந்து அங்கே மறக்காமல் பாரு என்ன ஓகேவா மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவும் தாரும் அங்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பெஸ்ட் பையன் இங்கே உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு அதை சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் கிட்டார் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கே அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் என்ன பண்ணுறான்னா, நம்ம ரேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தேவும் தாரும் என்ன உங்களோட மியூசிக் பேண்டுக்கு கூப்பிட்டாங்கடா, நான் என்ன பண்ணுறது, நீ என்ன நினைக்கிற இதை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம ரே கிட்ட கேட்க, நம்ம ரே இருந்து இதுவும் நல்ல விஷயம் தான்டா, நீ அங்கே ஜாயின் பண்ணேன்னா நீ உன்னோட க்ரஷ் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே சொல்ல, அப்போ நம்ம பெஸ்ட் இருந்துட்டு சொல்கிறோம் ஆனால் அந்த புக்கை பற்றி எந்த ஒரு விஷயமே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, நம்ம ரே இருந்துட்டு உனக்கு அந்த புக்கை பற்றி தெரியணும்னா நீ அவன்கிட்ட நோட் பண்ண ஆரம்பி, அவன்கிட்ட உன் புக் இருந்துச்சுன்னா அவன் கொண்டு வந்து கொடுக்க போகிறான், அப்படி கொண்டு வந்து கொடுக்கலன்னா அவன் உன்னை லைக் பண்ணுறான்னு அர்த்தம்டா, இதை வந்து நீ அவன்கிட்ட நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு கிட்ட நம்ம ரே வந்து ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறோம். நம்ம பெஸ்ட்டு சரி ஓகேன்னு கேட்டுக்கிறேன். அப்போ நம்ம ரே இருந்துட்டு சரி இதை பற்றி பிரைட் கிட்ட பேசுனீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே கேட்க, நம்ம பெஸ்ட்டு இருந்து இல்லடா நான் இன்னும் அவன்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, அவன்கிட்ட சொன்னேன்னா கொஞ்சம் ஓவராக பேசுவா, அதனால தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து சொல்ல, நம்ம ரே இருந்துட்டு சரி ஓகேடா இது வந்து உன்னோட சாய்ஸ், நீ என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே சொல்ல, நம்ம பெஸ்ட்டும் சரி ஓகே நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுறேன் ஓகே பை பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கே அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பெஸ்ட்டும் அந்த மியூசிக் பேண்டில் ஜாயின் பண்ணிட்டான். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராக்டிக்ஸ் தான், ப்ராக்டிக்ஸ் வந்து அங்கே 3 பேருமே செம்ம க்யூட்டாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தேவ் வந்து டே வண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் சொல்ல, யாருன்ட்டு பார்த்தா வந்திருக்கிறது நம்ம டியூ தான். இதை பெஸ்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். நம்ம டியூ வந்துட்டு வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தலையை மட்டும் ஆடுறா. அப்போ நம்ம தேவ் இருந்துட்டு சொல்கிறோம் இந்த மாதிரி பெஸ்ட்டு நம்மளோட பேண்டில் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் சொல்ல, அப்போ நம்ம தார் இருக்கான்ல அவ இருந்துட்டு இந்த வருஷம் ஃபெஸ்டிவலில் எங்களோட சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தார் சொல்ல, அப்போ தேவ் இருந்துட்டு சொல்கிறான் உங்களோட ஆடியன்ஸ் எல்லாரையுமே நாங்கள் திருட்டிக்க போகிறோம்ப்பா பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் சொல்ல, அப்போ டியூ இருந்துட்டு அதையும் தான் பார்க்கலாமே என்ன நடக்குன்ட்டு பொறுத்து இருந்து பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து அவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்ல, அப்போ நம்ம தேவ் இருக்கான்ல அவ இருந்துட்டு யோசிக்கிறான் இந்த வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது சூப்பராக ஸ்பெஷலாக பண்ணணும், லாஸ்ட் இயரும் கூட ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ நம்ம பெஸ்ட்டு இருந்து சொல்கிறோம் ஸ்பெஷலான இந்த மாதிரி ஓனா சாங்ஸ் எழுதி பாடலாம்ல நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு சொல்ல, இதை கேட்ட நம்ம தேவுக்கும் தாருக்கும் ரொம்ப பிடிச்சிருது. டேய் வாவுடா சூப்பர் நல்ல விஷயம் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவும் தாரும் சொல்ல, அப்போ நம்ம டியூ இருந்துட்டு சரி அப்போனா யாருடா சாங்ஸ் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ கேட்க, அதுக்கு நம்ம தேவும் தாரும் 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு 2 பேருமே நம்ம பெஸ்ட்டை தான் கை காமிக்கிறாங்க, பெஸ்ட்டு தான் சாங்ஸ் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம பெஸ்ட் இருந்துட்டு என்னது நானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாண்டா நீ தான் உன்னோட
உன்னோட சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, சூப்பர் கூலா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி நம்ம தேவ் சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "டேய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடா. அத எப்படிடா மறக்க முடியும்? செம்ம சூப்பரா இருந்துச்சே உன்னோட சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு." அப்படிங்கிற மாரி தேவ் சொல்லிட்டு, நம்ம டியூ கிட்ட, "சரி நீ என்ன சொல்றடா டியூ சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம தேவ் கேட்க, நம்ம டியூ இருந்துட்டு சொல்றோம், "டேய் இது வந்து உங்களோட கிளப்டா. நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான்." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து நம்ம தேவ் கிட்ட சொல்ல, அப்ப நம்ம தார் இருந்துட்டு சொல்றோம், "சரி உன்னோட சாங்ஸ ஃபினிஷ் பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம தார் கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "இன்னும் இல்ல. இனிமேல் தான் அத முடிக்கணும். ஆனா அந்த சாங்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா என்னன்ட்டு எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி பெஸ்ட் சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம தேவ் இருந்துட்டு, "டேய் என்ன நம்பு, நான் தான் சொல்றேன்ல, உன்னோட சாங்ஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுடா. எல்லாருக்குமே பிடிக்கும். வா நம்ம ட்ரை பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ஸுக்கான எல்லாருமே சிரிச்சு பேசி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சாங்ஸ பத்தி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பெஸ்ட்டுக்கு தான் ஒரு மாரி ஆயிருச்சு. ஏன்னா, அவன் சாங்ஸ பத்தி நம்ம டியூ கிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால நம்ம பெஸ்ட் வந்து ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்றான். அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டேவும் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தேவ் பையன் அங்க நின்னுட்டு, இவங்க சாங்ஸ் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையுமேவும் நம்ம தேவ் பையன் அங்க நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஏதோ ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா, நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட்ட தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் என்ன பண்றான்னா, தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு, அவன் தான் கையில டேப் கார்டு வச்சிருப்பான்ல, அந்த டேப் கார்ட்ல சாங்ஸ் போட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். கண்ண மூடி அப்படியே மெய்மறந்து அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் பக்கத்துல யாரோ வந்து உட்கார்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டியூ தான். டியூ வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, அவன் சாங்ஸ் கேட்கிற அழகையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன பண்றான்னா, அவன் காதுல அந்த இயர்ஃபோன் மாட்டியிருப்பான்ல, அந்த இயர்ஃபோன அப்படியே லைட்டா எடுக்குறான். அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "யார்றா அது?" அப்படிங்கிற மாரி டக்குன்ட்டு திரும்பி பார்ப்பான். பக்கத்துல இருக்கிறது டியூன்ட்டு பார்த்தோனே அவன் மறுபடியும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா திரும்பி உட்கார்ந்துக்கிறான். ஒண்ணுமே நடக்காத மாரி அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறான். அப்ப நம்ம டியூ இருந்துகிட்டு நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்றான், "நீ இந்த மாரி இன்னும் பழைய டேப் கார்ட்ல தான் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. நான் இந்த மாரி இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் இதுல ட்ரை பண்ணலாமா? சாங்ஸ் கேட்கலாமா?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, கண்டிப்பா நீ அத ட்ரை பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட்டும் அத கழட்டி நம்ம டியூ கிட்ட குடுக்குறான். நம்ம டியூ அந்த சாங்ஸ் அப்படியே போட்டு கேட்டுட்டு இருக்கான். அவன் அந்த பக்கம் கேட்டுட்டு இருக்கான். நம்ம பெஸ்ட் என்ன பண்றான்னா, அவனையே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஒரு மாரி அவன் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம பெஸ்ட்டுக்கு ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்ணுது. அப்படியே தனியா சிரிச்சுட்டு இருக்கான். ஒரு மாரி கியூட்டான ரியாக்ஷன் எல்லாமேவும் நம்ம பெஸ்ட் வந்து அங்க பண்ணிட்டு இருக்கான். டியூவும் என்ன பண்றான்னா, அந்த சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நம்ம பெஸ்ட்ட பார்த்து கியூட்டா ஒரு பக்கம் சிரிக்கிறான். இப்படியே ஒரு வழியா சாங்ஸ் எல்லாமேவும் நம்ம டியூ வந்து கேட்டு முடிச்சுட்டு, அந்த டேப் ரெக்கார்ட கழட்டி அவன்கிட்ட குடுத்துட்டு, "நீ இந்த மாரி ஓல்டு சாங்ஸ் தான் கேட்பியா?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, ஆமா." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்ப வர சாங்ஸுமே இது எல்லாமே கேட்கிற மாரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ சொல்ல, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, ஆமா. இந்த சாங்ஸ் வந்து எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். இந்த சாங்ஸ் கேட்கறதுனால எங்க அப்பா என் கூட இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால தான் இந்த மாரி சாங்ஸ் எல்லாம் நான் கேட்பேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, "ஏன் உங்க அப்பா எங்க இருக்காரு? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாரே! இப்ப எங்க அப்பா என் கூட இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் சொல்ல, இத கேட்ட நம்ம டியூ இருந்துட்டு, "ஐயய்யோ! தெரியாம கேட்டுட்டோமோ! சாரி. இப்ப நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கிட்ட நம்ம டியூ கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட்டும் சொல்லிர்றா. அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, "சரி உன்னோட சாங்ஸ் என்னாச்சு? எழுதிட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "இன்னும் இல்ல. நான் அத முடிக்கவே இல்ல. நான் அத நல்லா பண்ணுவேனான்ட்டு எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து சொல்ல, நம்ம டியூ இருந்துட்டு அவன்கிட்ட சொல்றான், ஆனா நீ எழுதுற சாங்ஸ் எனக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் கிட்ட நம்ம டியூ சொன்னோனேவும், நம்ம பெஸ்ட்டுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியாம அவன அப்படியே ஷாக்ல பார்த்துக்கிட்டே இருக்க. ஒரு மாரி ப்ளஷும் ஆயிட்டே இருக்கான் நம்ம பெஸ்ட்டு. நம்ம டியூ என்ன பேசுறதுன்ட்டே தெரியாம, "சரி ஓகே. நான் உன்ன அப்புறம் மீட் பண்றேன். எனக்கு இப்ப போகணும்." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். அவன் போறதையவும் நம்ம பெஸ்ட் பையன் இங்க உட்காந்து செம்ம கியூட்டா பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாரி ப்ளஷ் பண்ணிட்டே இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் பக்கத்துல, அதாவது நம்ம பெஸ்ட் பக்கத்துல ஒரு பேப்பர் மாரி இருக்கும். "என்ன பேப்பர்ரா இது? விட்டுட்டு போயிட்டானா?" அப்படிங்கிற மாரி அந்த பேப்பர எடுத்து பார்த்தா, அந்த பேப்பர் வந்து என்ன பேப்பர்னா, போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம பெஸ்ட் வந்து சாங்ஸ் எழுதுறேன்ட்டு சொல்லி, அந்த சாங்ஸ வந்து லைப்ரரி இதுல கொசைக்கு போட்டு போயிருப்பான் இல்லையா? நம்ம டியூவ வந்து அந்த பொண்ணு கூட பார்க்கும்போது, அந்த பேப்பர தான் நம்ம டியூ வந்து எடுத்து வச்சிருக்கான். அந்த பேப்பர தான் இப்ப விட்டுட்டு போயிருக்கான். அதே பேப்பர தான் இப்ப நம்ம பெஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நம்ம பெஸ்ட் எழுதியிருக்கிறதுக்கு மேல நம்ம டியூ பையன் என்னமோ எழுதியிருக்கான். அந்த எழுதியிருக்கிறத நம்ம பெஸ்ட் பார்த்தோன்னேவும், அவன் மூஞ்சில வர சிரிப்ப பாருங்களேன்! செம்ம கியூட்டான சிரிப்பா இருக்கு நம்ம பெஸ்ட். அத அப்படியே சிரிச்சுட்டேவும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த பேப்பர் எல்லாம் மடக்கி வச்சுட்டு, அத பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அத பத்தி ஃபீல் பண்ணி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு தான் வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோனே என்ன, நம்ம டியூ தான் சொன்னான்ல, உன்னோட சாங்ஸ கேட்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன்ட்டு. அதனால பையன் உட்காந்து சின்சியரா சாங்ஸ் எழுதிட்டு இருக்கான். சாங்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கிட்டார்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் சாங்ஸ் எழுதுறான். மறுபடியும் பிராக்டிஸ் பண்றான். இப்படியே அவனோட டெய்லி ரொட்டீன்ஸ் ஒரு வழியா போயிட்டே இருக்கு. அப்புறம் கடைசியா அந்த ஈவென்ட்டும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபெஸ்டிவல் ஈவென்ட்டும். ஈவென்ட்டும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த ஈவென்ட்ல நம்ம 3 பசங்களும் அங்க செமையா மியூசிக் அண்ட் சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸா நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் நம்ம பெஸ்ட்டுக்கு நல்லா சேர் அப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆடியன்ஸும் அந்த சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருச்சு. அவங்களும் அந்த சாங்ஸ்க்கு நல்லாவே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி அந்த வைப் பண்ணிட்டு இருக்க, கரெக்ட்டா பாதியிலேயும் நம்ம டியூவும், ஃபாவும் வராங்க. அவங்களும் அந்த சாங்ஸ் கேட்டு நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, இதுல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரேவ் பையன் அங்க கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிற நம்ம தேவையவும் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்து பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான்.
நம்ம தேவ் பையனும் நம்ம ரே பையன பார்த்து கியூட்டா சிரிக்கிறான். அவனும் வச்ச கண்ணு வாங்காம நம்ம ரே பையனையே சைட் அடிச்சிட்டு இருக்கு. அடப்பாவிகளா! இவங்க 2 பேரும் எப்ப இருந்து கப்புல் ஆனாங்கன்னு தெரியல. இவங்க ட்ராக் தனியா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அத நம்ம யாருமே கவனிக்கவே இல்ல. இப்படி கியூட்டா இவங்க 2 பேரும் இங்க தனியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம பெஸ்ட்ட பார்த்தா, அதான் நம்ம டேவ் வந்துட்டான் இல்லையா? இன்னென்ன நம்ம சார் வச்ச கண்ணு வாங்காம அங்க நம்ம டியூவ பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படியே சாங்ஸ் பாடிட்டே இருக்கான். அந்த சாங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, என் அன்பே நானும் நீ இன்றி நான் இல்லை. என் அன்பே யாவும் நீ இன்றி வேறில்லை. நான் உன்னில் என்பதா என் தேடல் நீங்கி போனதே. என்னில் நீயே என்பதா என் காதல் மேலும் கூடுதே. காண வேண்டும் யாவும் நீயாகவே. மாற வேண்டும் நானும் தாயாகவே. தலை தொடும் மலையே, செவி சுடும் இசையே, இதழ் தொடும் சுவையே, இனிப்பாயே, விழி தொடும் திசையே, விரல் தொடும் கணையே, உடல் தொடும் உடையே, இனிப்பாயே, யாவும் நீயாய் மாறிப்போக நானும் நான் இல்லையே. மேலும் மேலும் கூடும் காதல் நீங்கினால் தொல்லையே. தெளிவாகச் சொன்னால் தொலைந்தேனே உன்னால். இப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் பையன் அங்க கியூட்டா நம்ம தேவ் கண்ணை பார்த்துட்டு செம கியூட்டா அங்க பாட்டு பாடி ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம டியூ பையனும் அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் ட்ராக் விட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னடா இவங்க 2 பேரும் மாத்தி ட்ராக் விட்டுட்டு இருக்காங்களே, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பொண்ணும் மாத்தி பார்த்துட்டு அங்க இருந்து அப்படியே குடுகுடுன்ட்டு ஓடி போயிடுறா. நம்ம டியூ கிட்ட கூட சொல்லாம, இது எதுவுமே நம்ம டியூக்கு தெரியாம, நம்ம டியூ வந்து அங்க பெஸ்ட் பாடுற சாங்ஸ் ஏவோ அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பெஸ்ட், நம்ம தேவதார் 3 பேருமே சூப்பரா சாங்ஸ் பாடுறாங்க. பாடியும் முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம டியூ, அப்புறம் நம்ம பிரைட்டு, ரே 3 பேரும் செம கியூட்டா அங்க கிளாப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ்க்கும் அந்த சாங் பிடிச்சிருச்சு. அவங்க எல்லாருமே அங்க பயங்கரமா சேர் அப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அப்படியே கட் பண்ணா வெளியே தான் காமிக்கிறாங்க. நம்ம பொண்ணு அங்க இருந்து வெளியே வந்தா இல்லையா? அப்படி வெளியே வந்தவ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஃபாக்கு வந்து நம்ம டியூவை வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எப்ப பார்த்தாலும் நம்ம டியூ கூடயே ஒட்டிக்கிட்டே அலையிறா. இப்ப இந்த விஷயம் வேற அவளுக்கு தெரிஞ்சிருச்சு 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும்ன்ட்டு இன்னும் நம்ம போற எபிசோட்ல வந்து பார்த்துடலாம். இன்னும் ஒரே ஒரு எபிசோடு மட்டும் தான் இருக்கு. ஃபைனல் எபிசோட். அதுல தான் தெரியும் இவனால என்ன பிரச்சனைலாம் ஏற்பட போகுதுன்ட்டு. அந்த எபிசோட் பார்க்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கணக்காணும் காணுங்கள் எபிசோட் 2 வந்து இங்க முடியுது. கணக்காணும் காணுங்கள் எபிசோட் 3, அதாவது ஃபைனல் எபிசோட். ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் நம்ம பெஸ்டோட ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க சில பொண்ணுங்க உட்காந்துட்டு நம்ம பெஸ்டோட அந்த சாங்ஸ் வீடியோவை தான் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பெஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட் என்ன பண்றான்னா அப்படியே ஒரு பக்கம் பேக்க மாட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே ஹாயா கிட்டார மாட்டிக்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு அப்படியே பெஸ்ட் செம்ம கியூட் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது அங்க உட்காந்து இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பார்த்துட்டு அங்க பாருங்கப்பா பெஸ்ட் வரான், செம்ம ஹேண்ட்ஸமா பாடியிருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணுங்க பேசிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நடந்து வந்துட்டு இருக்கிற நம்ம பெஸ்ட் வந்து கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டே அங்கேயே நின்றுட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் இப்படி நின்றுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பிரைட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வரான். அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு அவனை லைட்டா அடிச்சுட்டு அமைதியா இருறா, சத்தமா பேசாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம பிரைட் கிட்ட சொல்ல. அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு ஏன்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் கேட்க. நம்ம பெஸ்ட் எதுவும் சொல்லாம ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் கீழே குனிஞ்சுக்கிட்டு. இதை வந்து நம்ம பிரைட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுங்களும் இருக்காங்களா. ஓ, அவங்க எல்லாருமே உன்னதாண்டா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் கேட்க. நம்ம பெஸ்ட் இருந்துட்டு ஆமாண்டா எனக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க இருந்துட்டு சரி வாங்க போய் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க அப்படியே குடுகுடுன்ட்டு ஓடி வராங்க நம்ம பெஸ்ட் கிட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு. வந்துட்டு அந்த குண்டா இருக்கிற பொண்ணு இருந்துட்டு சொல்றேன், இந்த மாதிரி உங்க சாங்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு, நான் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி நம்ம டியூவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, தேவும் தாரும். அவங்க 2 பேரும் பெஸ்ட் இருக்கிறத பார்த்துட்டு அது பெஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மறந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க எல்லாருமே நம்ம பெஸ்ட் கூட சூப்பரா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்க அங்க இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட் பயங்கரமா வச்சு கலாய்க்கிறோம். டே இப்ப நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டடா, உனக்குன்ட்டு தனியா ஃபேன் பேஜ் எல்லாம் இருக்கு கலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பிரைட் ஓட்டிட்டு இருக்க. நம்ம பெஸ்ட் இருந்து டே சும்மா இருற, நீ வேற என்ன ஓட்டிட்டு இருக்க, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் அங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம தேவும் நம்ம தாரும் வராங்க. நம்ம தேவ் இருந்து எனக்கு உன்னோட போட்டோகிராஃப் கிடைக்குமா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் சொல்ல. தார் என்ன பண்றான், அவன் ஷோல்டர்ல கை போட்டு எங்க பாரு அவன் ஷையா ஃபீல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தார் சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம தேவ் இருந்து சரி அப்பனா போட்டோகிராஃப் வேணா ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் கேட்க. அப்ப தார் இருந்து என்னடா பேசிட்டு இருக்கான், அவன் எப்படி நம்மளுக்கு போட்டோகிராஃப் அண்ட் ஆட்டோகிராஃப் எல்லாம் பண்ணுவான், அவன் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டானா, அவன் வந்து பொண்ணுங்களுக்கு தான் பண்ணுவான் அவனோட ஃபேனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம்
நம்ம தேவும் தாரும் அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம டியூ வரான். டியூ வரவும் நம்ம தேவ் இருந்துட்டு டேய் எங்கடா ஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ கிட்ட நம்ம தேவ் கேட்க. அப்போ நம்ம டியூ இருந்து எனக்கு தெரியாதே நான் அவளை பார்க்கவே இல்லையே வந்ததுலேருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து சொல்ல. அப்போ நம்ம தேவ் இருந்துட்டு சொல்கிறேன், டியூ இங்கே பாரு நம்ம பெஸ்ட்டு, அவன் ஒரே ஒரு நாள் எவ்வளோ க்ரோ ஆகிட்டான் பாரு, உன்னோட நம்பர் 1 பொசிஷனுக்கு அவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல. அப்போ நம்ம டியூவோட மூஞ்ச பக்கமே பயங்கரமாக கோவத்தில் அவனை பார்த்துட்டே இருக்கா. அதை வந்து தேவ் பார்த்துட்டு இங்கே பாரு அவனால் இதை ஹேண்டிலே பண்ணிக்க முடியல, அவனோட நம்பர் 1 பொசிஷனுக்கு இப்போ நீ வந்துட்டல, அதை நினச்சி அவன் கோவமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல. அப்போ நம்ம பெஸ்ட் இருந்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ கிட்ட கேட்க. அப்போ நம்ம டியூ இருந்துட்டு நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி டியூ நம்ம பெஸ்ட் கிட்ட ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட உடனேவும் நம்ம பெஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகுது, என்னடா டக்குன்னு இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தேவும் தாரும் இருந்துட்டு நம்ம டியூ கிட்ட ஏன்டா அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுடா அப்படிங்கிற மாதிரி தேவும் தாரும் சொல்ல. நம்ம டியூ ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம தேவு தாரு அப்புறம் நம்ம பெஸ்ட்டு பிரைட்டு 4 பேரும் இவங்க சாங்ஸ் பண்ணாங்களே அந்த சாங்ஸ்க்கான வீடியோவை மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க, நிறையா ஷேர் ஆயிருக்கா என்னன்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம பெஸ்ட் அந்த வீடியோ பார்த்து இங்கே பாரு நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தாரு இருந்து ஆமாண்டா நீ ஃபேமஸ் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 4 பேர் அங்கே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம டியூ வந்து அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது போல. அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு பசிக்குது, நான் இப்போ கேண்டீன் போகிறேன், உங்கள் எல்லாரையும் நான் அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூ வந்து அங்கேருந்து போகிறா. அப்போ தேவும் தாரும் இருந்துட்டு நம்ம டியூவை வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டே அழுகாம போ ஹாட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம டியூ வந்து இதெல்லாம் கண்டுக்காம அங்கேருந்து போயிடனா. இவங்க 4 பேர் இங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம தார் இருக்கால அவ வந்து நம்ம பிரைட் கிட்ட கேட்கறா எங்கடா ரே அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம பிரைட் இருந்துட்டு அவ வந்து டீச்சர் ஆஃபீஸில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல. அப்போ நம்ம தாரும் தேவ் இருந்துட்டு டே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பசிக்குது வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அங்கேருந்து கேண்டீனுக்கு போயிடுறாங்க சாப்பிட்றதுக்காண்டி. அங்கே போய் பார்த்தா நம்ம டியூ ஆல்ரெடி சாப்பாடு வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு 4 பேருமே வராங்க. அதில் தேவும் தாரும் இருந்துட்டு எங்களுக்காண்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான்றா அதுக்குள்ள சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவும் தாரும் சொல்ல. அப்போ நம்ம டியூ இருந்து நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு வந்தேன் இல்லடா எனக்கு பசிக்குதுன்ட்டு அதனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ சொல்ல. அப்போ தேவும் தாரும் இருந்து சரிடா ஓகே நீ சாப்பிடு நாங்கள் போய் எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவும் தாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம பெஸ்ட்டும் பிரைட்டும் மட்டும் இங்கே இருக்காங்க. நம்ம பிரைட் இருந்துட்டு பெஸ்ட் கிட்டே உனக்கு ரைஸும் ஃப்ரைட் சிக்கனும் தானே நீங்கள் உட்காரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட் வந்து பெஸ்ட் அங்கே உட்கார வச்சுட்டு நம்ம பிரைட் வந்து அங்கேருந்து போயிடுறா. அதாவது நம்ம பெஸ்ட்டையும் டியூயும் தனியாக பேசுறதுக்காண்டி ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம பிரைட் வந்து அங்கேருந்து போயிடறா. நம்ம பெஸ்ட் அங்கே உட்காந்து நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட பேசுறான் இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கனாக சாப்பிட்டு இருந்தா வளர மாட்டேன் கொஞ்சமாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல. அப்போ நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூவோட பிளேட்டை பார்த்தா அவனும் ரைஸ் ஃப்ரைட் சிக்கன் தான் வாங்கி வச்சிருக்கேன். இதை பார்த்து நம்ம பெஸ்ட் இருந்துட்டு உங்களோட பிளேட்ல என்ன இருக்கு, நீங்களும் சிக்கன் தானே சாப்பிட்றீங்க, என்ன சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல. இதை கேட்டால் டியூ இருந்துட்டு சார் இப்போ ஃபேமஸ் ஆனதுனால கொஞ்சம் தைரியமா பேசுறீங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் கிட்ட நம்ம டியூ சொல்ல. அப்போ நம்ம பெஸ்ட் இருந்துட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல. டியூ இருந்துட்டு பாரு இப்போ கூட நீ தான் ஆரம்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல. டியூ இருந்து இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஏன் தேவையில்லாம என்கிட்ட கத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல. அப்போ நம்ம டியூ இருந்துட்டு நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தே அப்படியே இரு, மற்றவங்களுக்காண்டி நீ சேஞ்ச் ஆக வேணாம், அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல. அப்போ நம்ம பெஸ்ட் இருந்துட்டு பழைய மாதிரினா எப்படி எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க. அப்போ நம்ம டியூ இருந்துட்டு சொல்றான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் நீ பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டியூ வந்து அங்கே இருக்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பான். இதை கேட்ட நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அங்கே அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தேவையும் தாரையும் தான் கவனிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபாவும் ஃபுட்டு வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்கா. அப்போ வந்து தேவும் தாரும் ஃபா நீயும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்க, நாங்கள் அந்த டேபிளில் தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தேவும் தாரும் சொல்ல. அப்போ ஃபா இருந்துட்டு சொல்கிறேன் இல்லை பரவாயில்ல அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் அங்கே போய் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா சொல்ல. அப்போ தேவும் தாரும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஃபாவும் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். நம்ம ஃபா அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அவங்களோட ஃபுட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்களோட டேபிளுக்கும் வந்துட்டாங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம பெஸ்ட் வந்து முதல்ல என்ன கேட்டிருந்தேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஃப்ரைட் சிக்கனும் ரைஸும் வேணும்னு தானே கேட்டிருந்தேன். இப்போ அவனோட பிளேட்டில் என்ன வந்திருக்குன்னா வெறும் வெஜிடபிள்ஸாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூ சொன்னதுக்கப்புறம் அவனோட மீல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கா. அதாவது நீ ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு நம்ம பெஸ்ட்டும் அவனோட ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதை வந்து டியூவும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிற அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி கண்ணாலேயே பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம தார் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, இந்த ஃபா வந்து ஸ்கூல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுலேருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தார் வந்து சொல்ல. அப்போ நம்ம தேவும் கேட்டுட்டு ஆமாம் அவள் ஆஃப்டர்நூன் எப்பயுமே எங்கள் கூட தான் லஞ்ச் சாப்பிடுவா, இப்போ என்னன்னா அவள் தனியாக அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, டியூ நீ அவ கூட ஏதாவது சண்டை போட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க. அப்போ நம்ம டியூ வந்து அவளை பார்த்துட்டு இல்லை நான் அவ கூட எதுவும் சண்டை போடலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ நம்ம தேவ் இருந்துட்டு இல்லை இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
நம்ம டியூ வந்து என்ன பண்றோம்னா, நம்ம ஃபா பார்க்காத நேரத்துல நம்ம டியூ வந்து நம்ம ஃபாவ பார்க்குறா. நம்ம ஃபா வந்து என்ன பண்றோம்னா, நம்ம டியூ வந்து பார்க்காத நேரத்துல நம்ம ஃபா வந்து டியூவ பார்க்குறோம். நம்ம ஃபாவும் டியூவும் பார்க்காத நேரத்துல நம்ம பெஸ்ட் வந்து இவங்க 2 பேரையுமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டியூவோட கிளாஸ தான் காமிக்கிறாங்க. நம்ம டியூ பக்கத்துல தானே எப்பயுமே ஃபா உட்காருவா. இப்ப என்னன்னா நம்ம ஃபா வந்து தனியா உட்காந்துருக்கா. இத வந்து நம்ம டியூ வந்து ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம பெஸ்ட்டோட கிளாஸ தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே கிளாஸ் முடிஞ்சு எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பெஸ்ட், நம்ம ரே, அப்புறம் நம்ம பிரைட் 3 பேர் மட்டும் அவங்களோட புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்கறா. பெஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சே, அப்புறம் எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே கேட்க, நம்ம பெஸ்ட் இருந்துட்டு மியூசிக் கிளாஸ் போகணும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல, இதை கேட்ட பிரைட்டா இருந்துட்டு, பாருடா சார் மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணது எங்களுக்கு டைமே கொடுக்கறதில்ல, எப்ப பார்த்தாலும் மியூசிக் கிளாஸ்ல தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட்டை ஓட்டிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, போதும்டா ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் இங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்படியே வெளியே காமிச்சா வெளியே வந்து ஃபா வந்துட்டு இருக்கா. எதிர்ச்சியா இவங்க பேசுறதை வந்து கேட்டுட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று விட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப என்ன பேசுறாங்கன்னா, நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட, ஹே பெஸ்ட், அந்த நோட் புக்கை பத்தி நீ எதையாவது அவங்ககிட்ட கேட்டையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க, பெஸ்ட் இருந்து இல்ல நான் எதுவும் அவங்ககிட்ட கேட்கல, எனக்கு தைரியம் இல்லடா, இதை பத்தி எப்படி அவங்ககிட்ட நான் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம ரே கிட்ட சொல்ல. அப்ப நம்ம ரே இருந்துட்டு, பேசாம நீ அவங்ககிட்ட உன்னோட லவ் கன்ஃபியூஸ் பண்ணிடுறா, அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே சொல்ல. நம்ம பிரைட்டும் இருந்துட்டு, ஆமா அவன் சொல்றதுதான், நீ அவன்கிட்ட பேசாம உன்னோட லவ் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம பெஸ்ட்டும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இது எல்லாத்தையுமே வெளியே நின்று நம்ம ஃபா கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அங்க அப்படியே கட் பண்ணா அப்புறம் நம்ம ஃபாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஃபா வந்து என்ன பண்றான்னா, தனியா லைப்ரரியில உட்காந்துட்டு ஒரு மாதிரி இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு சோகமா அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. பொண்ணு விட்டா அழுதுருவா போல, அந்த அளவுக்கு சோகமா இருக்கா. அவ மூஞ்சிலேயே நல்லா தெரியுது அந்த சோகம். இப்படி இவ ஒரு பக்கம் சோகமா இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டியூ பையனும் வரா. நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். ஆனா ரொம்ப தயங்கி தயங்கியவும் நம்ம டியூ வந்து ஃபா பக்கத்துல வந்து ஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து கூப்பிட, நம்ம ஃபாவும் யாரா அது அப்படின்ட்டு பார்த்தா வந்திருக்கிறது நம்ம டியூ. டியூவை பார்த்தோன்னே இயர்ஃபோன்ல கழட்டிட்டு, சொல்லு டியூ என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க, நம்ம டியூ இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நீ ஏன் எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளைவே பண்ணவே இல்லை, அதனாலதான் சரி நீ இங்க இருப்பேன்ட்டு உன்னை தேடிட்டு இங்க வந்து, சரி ஏன் இங்க நீ தனியா உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட கேட்க, நம்ம ஃபா இருந்துட்டு, அது அது வந்து நான் படிச்சிட்டு இருக்கேன், எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா சொல்லி எப்படியோ சமாளிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம டியூ இருந்துட்டு அவளை பார்த்து, சரி இப்ப நீ ஓகே தானே, ஏன்னா ஃபெஸ்டிவல் நடந்து முடிஞ்சது வந்து நீ ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா நடந்துட்டு இருக்க, நீ ஓகே தானே, நல்லா இருக்கியா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட கேட்க, நம்ம ஃபா இருந்து, நான் ஓகே தான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கொஞ்சம் நான் பிஸியா இருந்தேன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, நீ ஓவராலா திங்க் பண்ணாத, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுறா. அவ போறது ஏவோ நம்ம டியூ வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூவும் ஃபீல் பண்ணிட்டு நம்ம டியூ என்ன பண்றான்னா, நம்ம ஃபா போனதுக்கு பின்னாடியேவும் நம்ம டியூவும் அப்படியே எந்திரிச்சு போறா. அப்புறம் நம்ம ஃபாவும் டியூவும் 2 பேரும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிறாங்க. நம்ம டியூ இருந்துட்டு என்ன சொல்றான்னா, ஃபா ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு, ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஆனா அது என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ சொல்ல. ஃபா இருந்து, உனக்கு அது எப்பயுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து கத்தி சொல்ல. அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, நீ எதை மீன் பண்றப்பா, எனக்கு எதுவுமே புரியல, எதா இருந்தாலும் நீ தயவு செய்து என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே, சொல்லு ஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட கேட்க. அப்ப நம்ம ஃபா இருந்துட்டு, உனக்கு எதுவுமே புரியாது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தான், ஆனா நான் உன் கூட வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இருக்க விரும்பல, ஏன்னா நான் உன்னை லைக் பண்றேன் டியூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து அவளோட லவ் நம்ம டியூ கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிடுறா. அப்ப நம்ம டியூ இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக்ல, நீ என்ன பேசுறப்பா, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட கேட்க. அப்ப நம்ம ஃபா இருந்துட்டு, ரொம்ப வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்ட்டு உனக்கு தெரியுமா, உன்னை மட்டும் தனியா கால் பண்ணி எழுப்பி விடுறேன், உனக்கு மட்டும் தனியா மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தேவும் தாரும் அவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான், அவங்களுக்குலாம் இதை நான் எப்பயுமே பண்ணதே இல்லை, இது எல்லாத்தையுமே நீ எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கியா, ஏன்னா இதெல்லாமே பண்ணது நான் உன்னை லவ் பண்றேன், இது எல்லாத்தையுமே நீ எப்பயாவது பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் என்னை திரும்ப லவ் பண்ணுவேன்ட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன், ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நீ எப்பயுமே என்ன லவ் பண்ண மாட்டேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா சொல்லி அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட நம்ம டியூ இருந்துட்டு அவளை பார்த்து, ஐ எம் சாரிப்பா, உன்னை நான் எப்பயுமே அந்த மாதிரி நினைச்சதே இல்லை, ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபாவை பார்த்து சொல்ல. அப்ப நம்ம ஃபா இருந்துட்டு, நம்ம டியூ வந்து இப்படி சொல்லுவான்ட்டு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம டியூ வந்து இப்படி சொன்ன உடனேவும் நம்ம ஃபா அங்க பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு அங்க இருந்து அப்படியே குடுகுடுன்ட்டு ஓடி போயிடுறா அழுதுகிட்டேவும் நம்ம ஃபா. இதை பார்த்த நம்ம டியூ இருந்துட்டு என்ன பண்றேன்ட்டு புரியாம அங்க இருக்கிற சேர்ல அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம டியூவும் இனிமே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம டியூவும் ஃபாவும் 2 பேர் ஸ்கூல்ல ஒன்னா இருக்கும்போது நடந்த குட்டி குட்டி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல பின்னாடி அப்படியே பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்படி பேக்ரவுண்ட்ல ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க. இதெல்லாமே நம்ம டியூ பையன் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அங்கேயே அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் நம்ம டியூவோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. நம்ம டியூ பையன் அங்க ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டியூ பையன் அங்க உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அவன் டேபிள்ல அந்த கேமரா இருக்கு, அந்த கேமராவை அப்படியே எடுத்து பாக்குறான் நம்ம டியூ. அதுல பார்த்தா ஃபாவோட போட்டோ தான் இருக்கு.
அந்த ஃபோட்டோ வந்து எப்படி வந்துச்சுன்ட்டு ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு ஸ்டோரி காமிக்கிறாங்க. அந்த ஸ்டோரி வந்து என்னன்னா, நம்ம டியூ வந்து மியூசிக் கிளப்ல இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம பா வந்து பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூவை வந்து பயன்படுத்த வந்திருப்பா. அப்ப எடுத்த ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு நம்ம பாவும் ஹே டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவும் டியூவும் 2 பேரும் அங்கே கியூட்டா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமேவும் நம்ம டியூ வந்து இப்ப அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அப்புறம் அந்த ஃபோட்டோவுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃபோட்டோவை பார்த்தா அதுல வந்து நம்ம பெஸ்ட் வந்து இப்ப ரீசெண்டா அந்த ஃபெஸ்டிவல் அப்ப சாங்ஸ் பாடியிருப்பான்ல, அப்ப எடுத்த ஃபோட்டோ வந்து இருக்கு. அதையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. பையன் அவளா இவளான்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறான் போல. அப்படியே ஃபீல் பண்ணிட்டேவும் அங்கேயே உட்காந்துருக்கான் நம்ம டியூ பையன். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல யாரோ ஒருத்தவங்க நம்ம பெஸ்ட்டோட சாங்ஸை மொபைல்ல போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாருன்ட்டு பார்த்தா நம்ம டியூ தான். டியூ தான் நம்ம பெஸ்ட்டோட சாங்ஸ் அப்படியே மொபைல்ல பார்த்துட்டு செம்ம ஹாப்பி. அவன் ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே பயங்கர ஹாப்பியா தான் இருக்கு. நம்ம டியூவோட ஃபேஸை பாருங்களேன், அவ்வளோ ஹாப்பியா இருக்கா நம்ம டியூ இந்த சாங்ஸை கேட்க கேட்க. இப்படியே மெய்மறந்து நம்ம பெஸ்ட்டோட சாங்ஸை அப்படியே கொஞ்சம் நேரமா கேட்டுட்டே தான் இருக்கா. இப்படி இவன் கேட்டுட்டே இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம தேவும் தாரும் வந்துட்டு, ஏ டியூ என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் மொபைலை பார்த்து ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு இருக்க, என்னத்த பாக்குற சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவும் தாரும் கேட்க. அப்ப நம்ம டியூ இருந்துட்டு அந்த மொபைல் எடுத்து பேக்கெட் குள்ள வச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா வீடியோ தான் பார்த்துருந்தேன். சரி ஓகே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ சொல்ல. தேவும் தாரும் இருந்துட்டு சரி ஓகே என்ன விஷயம்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம டியூ இருந்துட்டு நம்ம எல்லாருமே கிராஜுவேஷன் முடிக்க போறோம், அதை செலிப்ரேஷன் பண்றதுக்கு வர சாட்டர்டே அம்மா வீட்டுல லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து சொல்ல. தேவும் தாரும் இருந்துட்டு சரி ஓகேடா நாங்க எல்லாம் வந்துடுறோம், சும்மா தான் இருக்கோம், நீ கூப்பிட்டதுக்காண்டி இல்லாட்டி கூட அம்மாவோட சாப்பாடு நல்லா இருக்கும் அதுக்காண்டியே நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி தேவும் தாரும் சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்டுகளும் வந்துடுறாங்க. ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் வர. இதை பார்த்து நம்ம தேவும் தாரும் இருந்துட்டு நம்ம டியூ கிட்ட நீ வேணா அவங்களையும் இன்வைட் பண்றா, அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களையும் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவும் தாரும் இருந்துட்டு சொல்ல. அப்ப பெஸ்ட் இருந்துட்டு எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் கேட்க. அப்ப நம்ம டியூ இருந்துட்டு என்னோட வீட்டுக்கு தான், அம்மா வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, வர சாட்டர்டே எல்லாருமே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல. இதை கேட்ட நம்ம ரேவும் நம்ம பிரைட்டும் இருந்துட்டு இல்ல அன்னைக்கு எங்க 2 பேர் அளவு கண்டிப்பா வர முடியாது, அன்னைக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, அண்ட் ஹோம்ஒர்க்கும் நிறைய இருக்கு, அதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கு, எக்ஸாம் வேற வராது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவும் பிரைட்டும் சொல்ல. அப்ப நம்ம டியூ இருந்துட்டு நம்ம பெஸ்ட்டை பார்த்து சரி ஓகே பெஸ்ட் நீயாவது வரையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க. நம்ம பெஸ்ட் இருந்துட்டு அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கான். என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் வரல, சரி நம்ம மட்டும் தனியா போய் என்ன பண்றது, ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் அங்கே யோசிச்சுட்டு இல்ல நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாய் எடுக்கிறான். அப்ப நம்ம ரே வந்து என்ன பண்றான்னா நம்ம ரே வந்து நம்ம பிரைட் கையை தள்ளி விடுறான். நம்ம பிரைட் வந்து என்ன பண்றான்னா பெஸ்ட் கையை தள்ளி விட்டுட்டு இல்ல அவன் சும்மா தான் இருக்கான், அவன் கண்டிப்பா உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிப்பான், அவனை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல. இதை கேட்டு நம்ம பெஸ்ட் இருந்துட்டு ஏன்டா என்ன இப்படி சும்மா போத்து விடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம பிரைட் கிட்ட சைகையை சொல்ல. அப்புறம் நம்ம டியூ வந்துட்டு சரி ஓகே எல்லாருமே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம பெஸ்ட் சரி ஓகே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவனும் வர ஒத்துக்கிட்டான். அப்புறம் நம்ம தேவ் இருந்துட்டு நம்ம டியூ கிட்ட ஹே தேவ் நீ வந்து பாவையும் இன்வைட் பண்ணு, அவ வந்து கொஞ்ச நாளாவேவும் நம்மளை விட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா, என்ன ரீசன்ட்டே தெரியல, இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் அவகிட்ட என்ன ஏதுன்ட்டு கேட்கறதுக்கு, நீ மறக்காம அவளையும் இன்வைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல. நம்ம டியூவும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே நான் அவளை இன்வைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூவும் சொல்லிடுறான். அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஃபாவை பாக்குறதுக்காண்டி தான் நம்ம டியூ வந்து ரொம்ப நேரமா நம்ம டியூ வந்து அங்க வெயிட் பண்ணியிருக்கான். நம்ம ஃபா வந்து அப்பதான் மெல்ல மெல்ல தயங்கிட்டே வர. எப்படி நம்ம டியூவை ஃபேஸ் பண்றது, அவங்ககிட்ட பேசுறதுன்ட்டு தெரியாம நம்ம ஃபா வந்து மெல்ல மெல்ல தயங்கிட்டே அவன் பக்கத்துல வந்து உட்காந்து என்ன விஷயம் டியூ என்கிட்ட பேசணும்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க. நம்ம டியூ இருந்துட்டு அது அது வந்து நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், உன்னோட ஃபீலிங்கை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், அதனால நீ இவ்வளவு வருத்தமா இருப்ப எனக்கு தெரியாது, இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐ எம் சாரி ஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட சொல்ல. அப்ப நம்ம ஃபா இருந்துட்டு பரவாயில்ல இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், அது வந்து கொஞ்சம் இப்ப நான் ஓவர்டேக் பண்ணி வந்துட்டேன், என்ன நீ என்ன ரிஜெக்ட் பண்ணதை விட நானும் நீயும் ஃப்ரெண்டா இருக்க முடியாதோன்னு நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டேன், என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம தான் என்னோட ஃபீலிங்கை உங்ககிட்ட சொன்னேனே தவிர வேற ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்துக்காத, ஃப்ரீயா விட்டுரு, இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து ஒரு நல்ல பொண்ணா நம்ம டியூ கிட்ட பேசுற. இதெல்லாம் கேட்ட நம்ம டியூ இருந்துட்டு சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஃபா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட சொல்ல. நம்ம ஃபாவும் ஓகேங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டுறா. அப்ப நம்ம டியூ இருந்துட்டு ஃபா நீ இந்த சாட்டர்டே ஃப்ரீயா, அம்மா உங்க எல்லாரையுமே அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே டின்னருக்கு மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, நீ கண்டிப்பா வரையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட சொல்ல. நம்ம ஃபாவும் கண்டிப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாவும் சொல்லிடுறா. அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே சண்டே தான் காமிக்கிறாங்க. சண்டேவும் வந்துருச்சு போல. எல்லாருமே அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம டியூவோட அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட்றக்காண்டி நம்ம டியூ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப நம்ம தேவர் வந்துட்டு சும்மா இல்லாம நான் சாங்ஸ் எழுதி ஃபேஸ்புக்கில் விட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம பெஸ்ட் உட்காந்துட்டு அந்த வீட்டையே அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கான். இவங்க எல்லாருமே இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டியூவோட அம்மா
வந்துட்டு எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்கீங்க, வாங்க ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு அப்படியே டைனிங் ஹாலுக்கு போயிட்டு அந்த டைனிங் ஹால்லேயே அந்த ஃபுட்டை வச்சுட்டாங்க. அப்படி வச்ச உடனேவும் நம்ம தேவ் இருந்துட்டு அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்து வாவ் ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்கும் போலயே, இந்த ஃபுட்டுக்காண்டியே அம்மா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இந்த ஃபுட்டுக்காண்டி நான் கண்டிப்பா 10க்கு 10 மார்க் கண்டிப்பா எடுப்பேம்மா, ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் வந்து அம்மாட்ட சொல்ல, இதை கேட்ட தார் இருந்து ஆனா நம்மளோட ஸ்கோர் வந்து 100 தானடா, நீ என்னடா 10 ஆஃப் 10 சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தார் வந்து தேவ கலாய்க்க. அப்ப அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, டேய் 2 பேருமே வாயை மூடிட்டு சாப்பிடுங்கடா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு யாருக்குமே ஸ்ட்ரென்த் கிடைக்காது, முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா 2 பேருமே வாரி விட. அப்ப நம்ம தேவ் இருந்துட்டு அம்மா கிட்ட, அம்மா நான் மட்டும் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டானா எனக்கு மறுபடியும் இதே மாதிரி ரைஸ் அண்ட் சிக்கன் செஞ்சு தருவீங்களாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் கேட்க, அம்மாவும் இருந்துட்டு டேய் முதல்ல இப்ப சாப்பிடுங்கடா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட கேளுங்கடா, நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மாவும் சொல்ல, நம்ம தேவும் சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தேவ் தான் எல்லாருமே சர்வ் பண்ணிட்டு இருக்கா சாப்பிட்றதுக்காண்டி. எல்லாருமே சாப்பிட்றதுக்காண்டி அப்படி உட்காந்து இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஃபா வரா. ஃபாவை பார்த்தோன்னே ஃபா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அம்மா எந்திரிச்சு போய் ஃபா கிட்ட கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு பார்த்தாலே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அம்மாவுக்கும் ஃபாவுக்கும். அப்ப அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, என்னாச்சு ரொம்ப வருஷமா உன்னை பார்க்கவே முடியல, ரொம்ப மெலிஞ்சிட்ட போல, சரி வா வந்து உட்காந்து சாப்பிடு, நீ வந்து ஜீவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறது இல்ல, வா வா வந்து உட்காந்து சாப்பிடு, உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே நாங்க செஞ்சு வச்சிருக்கேன், போய் நான் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரேன், நீ போய் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து நம்ம ஃபா கிட்ட சொல்லிட்டு அம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஃபாவும் வந்து அந்த ட்ரைனிங் ஹாலில் உட்காரா. ஆனா நம்ம ஃபாவுக்கும் சரி நம்ம டியூக்கும் சரி 2 பேருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, என்னதான் பேசி பழகிட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் அம்மா கிச்சன்ல என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஃபா வரா. ஃபா வந்துட்டு அம்மா கிட்ட, அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து அம்மா கிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு எதா இருந்தாலும் வா வெளியே போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா போக போக அப்ப நம்ம ஃபா வந்து அம்மா கையை பிடிச்சிட்டு, இல்லம்மா நான் உங்ககிட்ட இங்கதான் பேசணும், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, ஆனா இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து கொஞ்சம் சுத்தி வலிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கா. அடப்பாவி நான் கூட ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், இப்ப வந்து அம்மா கிட்ட போட்டு விடுறாளே, ஒருவேளை அந்த விஷயத்தை தான் போட்டு விட போறான்ட்டு நான் நினைக்கிறேன், சரி வாங்க பார்க்கலாம். அம்மா இருந்துட்டு என்ன விஷயம் ஃபா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து நம்ம ஃபா கிட்ட கேட்க, அப்ப நம்ம ஃபா இருந்துட்டு அம்மா அது வந்து நம்ம டியூவும் பெஸ்ட்டும் 2 பேரும் பழகிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தெரியலம்மா, அதை விட கொஞ்சம் ஓவராகவே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு நீ என்ன சொல்ல வர, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ட்டு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, ஃபா இருந்துட்டு அது எனக்கு தெரியலம்மா, ஆனா அவங்க 2 பேரும் பழகுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா சொல்ல. அதுக்கு நம்ம அம்மா இருந்துட்டு ஆனா பெஸ்ட் ஒரு பையன், அது எப்படி நடக்க சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து நம்ம ஃபா கிட்ட சொல்ல. அப்ப நம்ம ஃபா இருந்துட்டு ஒருவேளை எனக்கு தான் அந்த மாதிரி தோணி இருக்கலாமா, நான் கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணியிருக்கலாம், ஆனா எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அவங்க 2 பேரும் பழகுறத பார்த்து, அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்ல. அம்மா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நான் ஒண்ணா சேர்றதுக்கு விடவே மாட்டேன், எனக்கும் அது பிடிக்காது, டியூக்கும் அது பிடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அம்மா கொஞ்சம் வில்லத்தனமா நம்ம ஃபா கிட்ட சொல்ல. நம்ம ஃபாவும் சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அங்க இருக்கிற டெசர்ட் எடுத்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம ஃபா வந்து அங்க இருந்து அப்படியே போயிடுறா. அம்மா இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க டைனிங் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. டைனிங் ஹாலில் எல்லாருமே உட்காந்து செம்ம சூப்பரா அந்த சாப்பாடு அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மாவும் நம்ம ஃபாவும் 2 பேருமே அந்த டைனிங் ஹாலுக்கு வராங்க, எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே வராங்க. அம்மா வந்துட்டு எல்லாருமே இங்க பாருங்க உங்களுக்காண்டி நான் கப் கேக் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா சொல்ல, நம்ம தேவ் இருந்துட்டு வாவ் சூப்பர் அம்மா, டெலிஷியஸா இருக்கும் போலயே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவ் சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கப் கேக் எடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா நம்ம பெஸ்ட்டை கார்னர் பண்ணி, பெஸ்ட் சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து பெஸ்ட் கிட்ட கேட்க. அப்ப பெஸ்ட் இருந்து நல்லா இருக்குமா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல. அப்ப டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட நான் தான் சொன்னேன் இல்லையா அம்மா சாப்பாடு சூப்பரா சமைப்பாங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல. நம்ம பெஸ்ட் இருந்து ஆமா நீ சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்ல. நம்ம பெஸ்ட்டும் சரி நம்ம டியூவும் சரி அங்க 2 பேரும் கண்ணாலேயே அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபாவும் சரி நம்ம அம்மாவும் சரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப அம்மா இருந்துட்டு இது வெறும் சிம்பிளா செஞ்ச டிஷ் தான், சாப்பிடுங்க, சரி ஓகே பெஸ்ட் நீ வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு எந்த காலேஜ்ல வந்து நீ வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க. அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு மேபி பேங்காக்லயே ஏதோ ஒரு நல்ல காலேஜா பார்த்து செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்ல. நம்ம அம்மாவும் ஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி லைட்டா தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டியூ பையன் மட்டும் என்ன பண்றான்னா நம்ம பெஸ்ட் கையை லைட்டா தள்ளி விட்டுட்டு அந்த சிக்கன் எடுத்து வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல. நம்ம பெஸ்ட்டும் ஏன் இவன் இப்படிலாம் பண்றான்ட்டு ஒண்ணுமே புரியாம அவனும் அந்த சிக்கனை எடுத்து அப்படியேவும் நம்ம டியூவோட பிளேட்ல வைக்கிறான். பதிலுக்கு நம்ம டியூ என்ன பண்றான்னா அங்க இருக்கிற 2 பவுல் மாதிரி ஏதோ இருக்கு ஃபுட்டு, அந்த ஃபுட்டை எடுத்து நம்ம பெஸ்டோட பிளேட்ல வச்சுட்டு இந்த பஸ்டி வந்து உனக்கு பிடிக்கும் இல்லையா, அதனாலதான் உனக்கு எடுத்து வச்சு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி
நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல நம்ம பெஸ்ட்டும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம அம்மாவும் ஃபாவும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபா இருந்துட்டு அங்க பாருங்க நான் தான் சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து கண்ணாலேயே சைகை காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க நம்ம 2 பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே கண்ணாலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு. நம்ம பெஸ்ட்டுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கு. பையன் இந்த மாதிரி அவன்கிட்ட எனக்கு ஃபுட் எடுத்து வைன்னு சொன்ன உடனேவும் நம்ம பெஸ்ட்டோட சிரிப்பை பார்க்கணுமே செம கியூட்டா நம்ம பெஸ்ட் வந்து சிரிச்சான். இப்படியே இங்க எல்லாருமே ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. அப்புறம் நம்ம டியூவை தான் காமிக்கிறாங்க. நம்ம டியூ வந்து அங்க நின்னு வெஷல் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா அம்மா வராங்க. அம்மா வரத நம்ம டியூ பார்த்துட்டு, "அம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்ல, அம்மாவும் சரி ஓகேங்கிற மாரி அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டேவும் வந்த வேலைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம டியூவோட அம்மா நம்ம டியூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரி டியூ, நீ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு எந்த யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ணலான்னு இருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க, நம்ம டியூ இருந்துட்டு, "இங்கேயே தாம்மா ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். இங்கேயே நெறைய காலேஜ்லாம் இருக்குல்ல. எங்கேயோ ஒண்ணுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்ல, அப்ப அம்மா இருந்துட்டு, "நீ வேணா அப்பா இருக்கிற சிங்மை ஊர்ல போய் நீ ஏன் படிக்கக்கூடாது? நான் வேணா அப்பா கிட்ட பேசுறேனே." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல, அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, "இல்லம்மா நான் இங்கேயே இருந்து படிக்கிறேன். எனக்கு இங்க இருந்து படிக்கிறதுக்கு தான் புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து அம்மா கிட்ட சொல்ல, அப்ப அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, "நீ அங்க போய் படிச்சா உனக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீ ஏன் அங்க போக்கூடாது?" அப்படிங்கிற மாரி அம்மா சொல்ல, அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, "ஆமாம்மா, எனக்கும் அங்க போனா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். ஆனா உங்கள விட்டுட்டு என்னாலலாம் அங்கலாம் போக முடியுமா? எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து அம்மா கிட்ட சொல்ல, அப்ப அம்மா இருந்து யோசிச்சுக்கிட்டு, "டியூ" அப்படிங்கிற மாரி அம்மா கூப்பிட, நம்ம டியூவும் இருந்துட்டு, "என்னம்மா?" அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து அம்மாவ பார்க்க, அம்மா இருந்துட்டு, "உனக்கு பெஸ்ட்டா எத்தன நாளா தெரியும்?" அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா வந்து டியூ கிட்ட கேட்க, அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, "அது இப்ப கொஞ்ச நாளா தாம்மா, சம்மர்ல இருந்து தான் தெரியும். பெஸ்ட் வந்து நம்ம தேவோடையும், டாரோடையும் மியூசிக் கிளாஸ்க்கு வருவான். அப்ப இருந்து தான் கொஞ்சம் பழக்கம்." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து அம்மாகிட்ட சொல்ல, அப்ப அம்மா இருந்துட்டு, "அவன பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படிங்கிற மாரி அம்மா கேட்க, டியூ இருந்துட்டு சொல்வா, "அவன் ரொம்ப நல்லவன்மா." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா கிட்ட நம்ம டியூ சொல்ல, அப்ப அம்மா இருந்துட்டு, "அவன் ஒரு உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க, அப்ப நம்ம டியூ இருந்துட்டு, "அம்மா." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து அம்மாவ கூப்பிட, அம்மா இருந்துட்டு, "நீ என்னோட பையன் டியூ. நீ இந்த மாரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவன் கூட சேர்ந்து நீயும் இந்த மாரி ஆயிட்டனா, நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாரி அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம டியூ இருந்துட்டு, "அம்மா நீங்க என்ன பேசுறீங்க? அவன் ரொம்ப நல்லவன்மா. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு மட்டும் தான். ஒத்துக்குறோம், கொஞ்சம் க்ளோஸாவும் இருக்கோம். ஆனா நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது." அப்படிங்கிற மாரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அம்மா இருந்துட்டு, "ஆனா நீ என்னோட ஒரே ஒரு பையன். நீ இந்த மாரி பேசாத." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா சொல்ல வர, ஆனா நம்ம டியூ இருந்துட்டு, "ஆனா அம்மா." அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வரங்குள்ள நம்ம அம்மா இருந்துட்டு, "போதும் நிறுத்து. நீ என் மேல கொஞ்சமாவது அன்பு வச்சிருந்தேன்னா, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் நீ அப்பாவுக்கு இருக்கிற ஊர்ல சிங்மையில போய் இருந்து படி. அது மட்டும் போதும்." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல, இத கேட்ட நம்ம டியூ இருந்துட்டு என்ன பண்றான்னா, வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே போட்டுட்டு, அவன் பாட்டுக்கு கோவமா அங்கருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம அம்மா இருந்துட்டு டியூ டியூ அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம டியூ இதெல்லாம் கண்டுக்காம அங்கருந்து போயிடுறான். நம்ம அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட்டு பெஸ்ட் வீட்ட தான் காமிக்கிறாங்க. பெஸ்ட் வீட்ல 3 பேருமே இருந்து குரூப் ஸ்டடி மாரி படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்குறான், பெஸ்ட் நீ வந்து இந்த அட்மிஷன் பத்தி ஏதாவது நினைச்சு பார்த்தியாடா?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட கேட்க, அப்ப நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, இல்லடா, எந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்குதோ அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான்." அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம ரே கிட்ட சொல்ல, அப்ப நம்ம ரே இருந்துட்டு சொல்றான், "நான் கூட டியூவ ஃபாலோ பண்ணிட்டு அவன் அப்பா இருக்கிற ஊரான சிக்மங்கிக்கு போவான். நீயும் அங்க ஃபாலோ பண்ணிட்டு போவேன்ட்டு நான் நினைச்சேன். நீ என்ன இப்படி சொல்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட்டுக்கு இத கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, "என்னது டியூ வந்து சின்மய் போறானா?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து ரே கிட்ட கேட்க, ரே இருந்துட்டு, ஆமா, நேத்து நைட்டு வந்து தேவ் எனக்கு மெசேஜ் பண்ணான். அவன் தான் சொன்னான். நீ வேணா இத பத்தி டியூ கிட்ட கேட்டு பாரு." அப்படிங்கிற மாரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல, இவ்ளோ நேரம் எதுவுமே கவனிக்காம நம்ம பிரைட் பையன் மொபைல்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தான். தேவ் கிட்ட பேசுனேன்ட்டு நம்ம ரே சொன்னோன்னேவும், நம்ம பிரைட் பையன் என்ன பண்றான்னா, "நீ ஏன் அவன்கிட்ட பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து நம்ம ரே கிட்ட கேட்க, அப்ப நம்ம ரே இருந்துட்டு, அது 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 வந்து இந்த ஃபெஸ்டிவல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்லடா, அத கேட்கறதுக்காண்டி தான் அவன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான். அப்பதான் இத பத்தி என்கிட்ட சொன்னான்." அப்படிங்கிற மாரி நம்ம ரே பையன் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஏன்னா பயப்புள்ளைங்க 2ம் லவ் பண்ணுதுங்கல்ல, இத வெளிய சொல்லக்கூடாதுன்ட்டு 2 அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப இதெல்லாம் கேட்டா நம்ம பெஸ்ட் இருந்துட்டு, "சரி, இப்ப அவன் வந்து சின்மய்க்கு போனா நான் என்னடா பண்றது?" அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம பிரைட் கிட்டயும், ரே கிட்டயும் கேட்க, அப்ப நம்ம பிரைட் இருந்துட்டு, "நீ அவன்கிட்ட உன்னோட லவ்வ வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிடுற, அதான் நல்லது." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து நம்ம ரே கிட்ட சொல்ல, அப்ப ரே இருந்துட்டு, அவன் சொல்றத நானும் ஒத்துக்கிறேன்டா. நீ வந்து அவன்கிட்ட கன்ஃப்யூஸ் பண்ணிரு. ஏன்னா கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாருமே கிராஜுவேஷன் பண்ணிட்டு போயிருவோம். இத விட்டா உனக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது." அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட் கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட்டும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு,
ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி இத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அங்க பிரைட்டும், ரேவும் நம்ம பெஸ்ட்ட நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பையன் இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கானே! என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி நம்ம பிரைட்டும், ரேவும் 2 பேரும் மூஞ்ச பார்த்து 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பெஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, பயப்புல ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே அங்க போர்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டியூவோட ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோவ பார்த்து பெஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அது கனா காணும் காலங்கள் எபிசோட் 3ல பார்ட் 2ல என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? சரி வாங்க இப்போ பார்ட் 2க்குள்ள போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம டியூவையும் ஃபாவியும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமேவும் ஃபைனல் டே, அதாவது ஸ்கூல் முடிச்சு ஃபைனல் டேல இருக்காங்க. அதனால நம்ம டியூ வந்து என்ன பண்ணுறான்னா, ஃபாவோட மெமரி வேணுங்கிறதுக்காண்டி நம்ம ஃபாவை கூப்பிட்டு நம்ம டியூவோட ஷர்ட்டில் என்னமோ எழுத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஃபாவும் எழுதிக்கிட்டே இருக்கா. அப்புறம் ஒரு வழியாக நம்ம ஃபாலாம் எழுதி முடிச்சுட்டு, இந்த நீயும் எழுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட பென் தர, நம்ம டியூ அந்த பெண்ணை வாங்கி நம்ம ஃபாவோட ஷோல்டரில் அப்படியே எழுதிட்டே இருக்கான். இப்படி எழுதிட்டு இருக்கும்போது நம்ம ஃபாய் இருந்துட்டு என்ன எழுதுற டியூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து டியூ கிட்ட கேட்க, அப்போ நம்ம டியூ இருந்துட்டு சொல்கிறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது வந்து சீக்ரெட், நீ வேணா அப்புறமேட்டா போய் பாரு, நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட சொல்ல, அப்போ நம்ம ஃபா இருந்துட்டு சரி ஓகே நான் இது அப்புறமேட்டா பார்க்குறேன். ஆனால் நான் இதை கேட்டோன்னே ரொம்ப பயந்துட்டே தெரியுமா, ஏன்னா நம்ம 2 பேரும் பல வருஷமாக ஒன்றா தான் இருக்கோம், 2 பேரும் ஒன்றா தான் பார்த்துக்குறோம், ஆனால் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்க மாட்டோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல, நம்ம டியூவும் இதை கேட்டுட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். அப்போ நம்ம ஃபா இருந்துட்டு சொல்கிறான் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து டியூ கிட்ட சொல்ல, அப்போ நம்ம டியூ இருந்துட்டு எதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து ஃபா கிட்ட கேட்க, அப்போ நம்ம ஃபா இருந்துட்டு சொல்கிறா எல்லாத்துக்குமே தான் ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல, இதை கேட்டு நம்ம டியூ வந்து சிரிச்சிட்டு பரவாயில்ல, நீ இதுக்கெல்லாம் சாரி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, அப்போ நம்ம ஃபா இருந்துட்டு ஆனால் உன்னை நான் கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அது மட்டும் ஷூர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல, இதை கேட்ட நம்ம டியூ இருந்துட்டு ஹே நான் வெறும் சென்னைக்கு தான் போகிறேன், ஒன்றும் அப்ராட்க்கெலாம் போகல, எனக்கு லீவ் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் திரும்ப இங்கே வந்துடுவேன், அப்போ நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம ஃபா கிட்ட சொல்ல, அப்போ நம்ம ஃபா இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்போனா எனக்கு நைட்டு உங்க கூட டின்னர் சாப்பிடணும்னு நினச்சா நீ கண்டிப்பாக பறந்து வருவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க, நம்ம டியூ இருந்து ஏன் வர மாட்டேன், கண்டிப்பாக வருவேனே, எனக்கு மட்டும் ரெக்கைகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பறந்து வருவேன், அப்படி இல்லாட்டி நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா எனக்கு வந்து ஒரு ஜெட் வேணும், நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், எங்கள் அப்பாவும் வாங்கி கொடுத்துருவாரு, நான் அதை வாங்கிட்டு உன்னை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூஸ் எல்லாம் இதெல்லாம் கேட்டு நம்ம பா வந்து க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி சிரிச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம பெஸ்ட் வந்து அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துட்டுருக்கா. இதை பார்த்தா நம்ம ஃபா இருந்துட்டு நம்ம டியூ கிட்ட சரி ஓகே நான் இப்போ போய் ஆகணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபா வந்து டீசெண்டாக அங்கேருந்து கலந்துக்கிறா. அடப்பாவி இப்போல்லாம் டீசெண்டாக தான் என்ட்ரி நடந்துக்கிறா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட மட்டும் போட்டு கொடுத்து, நீ மட்டும் போட்டு கொடுக்காம இருந்திருந்தால் இந்த விஷயமே நடந்திருக்காது, நம்ம டியூ வந்து இங்கேயே இருந்திருப்பான். சரி வாங்க விடுங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபாவும் அங்கேருந்து டீசெண்டாக கலந்துக்கிறாளா. அவள் போனதுக்கப்புறம் நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூவை பார்க்குறதுக்காண்டி வரான். அப்படி வரும்போது நம்ம டியூ இருந்துட்டு பெஸ்ட்டுக்கிட்ட தேவ் சொன்னானா என்னை கூட்டிகிட்டு வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டுக்கிட்ட சொல்ல, அப்போ நம்ம பெஸ்ட் இருந்துட்டு இல்லை நான் உன்னை பார்க்குறதுக்காண்டி தான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூ கிட்ட சொல்ல, அப்போ நம்ம டியூ இருந்துட்டு என்ன விஷயம் கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டுக்கிட்ட சொல்ல, அப்போ நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு தங்கிட்டேவும் அது அது வந்து நீ படிக்கிறதுக்காண்டி சென்னை போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க, அப்போ நம்ம டியூ இருந்துட்டு ஆமாம் எங்கள் அப்பா அங்கே இருக்காரு அதனால நான் படிக்கிறதுக்காண்டி சென்னை போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூவும் நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல, அப்போ நம்ம பெஸ்ட் இருந்துட்டு சரி ஓகே எப்போ போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு கேட்க, நம்ம டியூ இருந்துட்டு இன்னும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூ கிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டு அப்படியே 2 அடி எடுத்து வச்சுருப்பான். அப்படி போகும்போது நம்ம டியூ என்ன பண்ணுறான்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டை கூப்பிட்றான். அப்போ நம்ம பெஸ்ட்டு என்னங்கிற மாதிரி திரும்பலான்ட்டு பார்த்தா நம்ம டியூ வந்து இல்லை நீ இப்போ திரும்பாத அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு அவன் ஷர்ட்டில் நம்ம டியூ வந்து ஏதோ எழுதுறான். இப்படி எழுதியெல்லாம் முடிச்சுட்டு நான் எழுதி முடிச்சுட்டேன் இப்போ நீ திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டுக்கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட்டும் அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ நம்ம டியூ இருந்துட்டு அவன் கையில் பெண்ணை கொடுத்து நீயும் என் ஷர்ட்டில் எழுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டுக்கிட்ட சொல்ல, நம்ம பெஸ்ட்டும் அந்த பெண்ணை வாங்கிட்டு ஓகே கண்டிப்பாக நான் உனக்கு எழுதுறேன் திரும்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து டியூ கிட்ட சொல்ல, நம்ம டியூ அப்படியே திரும்பி நிற்கிறான். அப்போ நம்ம பெஸ்ட்டு வந்து எழுதுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே எழுத ஆரம்பிக்கிறான். சரி நம்ம லவ்வை இது மூலியமாக நம்ம டியூ கிட்ட சொல்லிடலான்ட்டு நினச்சானோ என்னமோன்னு தெரியல. நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூவோட ஷர்ட்டில் ஐ லைக் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கான். இப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஃபா எழுதியிருப்பா இல்லையா,
அவள் எழுதியிருக்கிறத பார்க்குறா. அவள் வந்து என்ன எழுதியிருப்பான்னா, நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா வந்து எழுதியிருப்பான். இதை வந்து நம்ம பெஸ்ட்டு வந்து பார்த்துருப்பான். பார்த்த உடனேவும் அவன் என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஐ லைக் அப்படியே அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூ கிட்ட அந்த பெண்ணை கொடுக்குறான். கொடுத்த உடனேவும் நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி வந்து கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க நம்ம டியூ இருந்துட்டு கேளு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு உனக்கும் ஃபாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க இதை கேட்டோடனேவும் நம்ம டியூ இருந்துட்டு ஏன் இதை நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட கேட்க நம்ம பெஸ்ட் இருந்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அதனால தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூ கிட்ட கேட்க நம்ம டியூ வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம பெஸ்ட்டு இருந்துட்டு சரி ஓகே உனக்கு சொல்ல விருப்பம் இல்லாட்டி சொல்லாத, நான் சும்மா கேட்கணுன்ட்டு நினச்சேன் அதனால தான் கேட்டேன். சரி ஓகே இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், குட் லக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூ கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து நம்ம டியூ இருந்துட்டு சேம் டு யூ உனக்கும் குட் லக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ சொல்ல இதை கேட்ட நம்ம பெஸ்ட்டுக்கு பயங்கரமான அழுகை வருது. பாவம் பைபிளில் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். இவன் வந்து நம்ம ஃபாவுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூ கிட்ட கேட்டிருப்பான் இல்லையா. அப்போ வந்து நம்ம டியூ வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே தாங்கிட்டே இருப்பான் இல்லையா. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம பெஸ்ட்டு வந்து இங்கே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே அழுதுகிட்டேவும் நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம டியூ வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான்னா இவன் எப்பயுமே தனியாக ஒரு இடத்துல உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பான் இல்லையா. அந்த இடத்துல உட்காந்துட்டு பாவம் பயவுள்ள வாயை விட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எனக்கே அழுக வர மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இந்த வாய்ஸ் ஓவரே பண்ணிகிட்ருக்கேன். இப்படி நம்ம பெஸ்ட் பையன் அங்கே கதறி கதறி அழுதுகிட்ருக்கேன். அங்கே அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வெளியே நின்று அவங்களோட ஷர்ட்லாம் மாற்றி மாற்றி 2 பேருமே எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ரே வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம பிரைட்டோட ஷர்ட்டில் எழுதிட்டு இருக்கான். அப்போ நம்ம பிரைட் இருந்துட்டு இன்னுமா எழுதிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரமாடா எழுதுற, அப்படி என்ன எழுதிட்டு இருக்கேன் ஷர்ட்டில் இங்கே காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் வந்து நம்ம ரே கிட்ட சொல்ல அப்புறம் இருந்து இருடா ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஏன்னா நம்ம 2 பேருக்கு பாண்டிங் வந்து ரொம்ப நீளமாக இருக்குல்லடா, அதனால தான் நீளமாக எழுதிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து நம்ம பிரைட் அப்படியே கலாய்ச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க 2 பேருமேவும். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பெஸ்ட் வந்து அழுதெல்லாம் முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே மெல்ல மெல்ல சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம பிரைட் இருந்து பெஸ்ட் வந்துட்டியாவா, வந்து என் ஷர்ட்டில் நீயும் எழுது, நீ எழுத வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல அப்போ நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட்டை பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் அழுது அப்படியே ஒரு மாதிரி வீங்கி இருக்கிறத நம்ம ரே வந்து பார்த்துட்டு ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு பிரைட்டை லைட் அடிச்சுட்டு டே அமைதியாயிடுறா, ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து நம்ம பிரைட் கிட்ட சொல்லிட்டு பெஸ்ட்டை பார்த்து என்னாச்சுங்க இப்படி கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல நம்ம பெஸ்ட்டு வந்து எதுவும் சொல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக நின்றுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம ரே இருந்துட்டு டே என்ன விஷயம்டா சொல்லு, ஏன்னா அவன்கிட்ட உன்னோட லவ்வை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொல்ல நம்ம பெஸ்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கண்ணில் தண்ணி வந்து அப்படியே கலங்கி நிற்கிது. இதை பார்த்து நம்ம ரே இருந்துட்டு டேய் பரவாயில்ல விடுறா, அவன்கிட்ட உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ அவன்கிட்ட சொல்லிட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரே வந்து நம்ம பெஸ்ட்டு கிட்ட சொன்ன உடனேவும் நம்ம பெஸ்ட்டு வந்து அப்படியே வாய் விட்டு அழுக ஆரம்பிச்சுட்டான். இதை பார்த்தா நம்ம ரேவும் பிரைட்டும் இருந்துவிட்டு அப்படியே நம்ம பெஸ்ட்டை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம பெஸ்ட்டு அழுகிறத பார்த்துட்டு அவங்களால அப்படியே தாங்கிக்க முடியாமல் அவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு பரவாயில்ல விடு அழுகாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவும் பிரைட்டும் நம்ம பெஸ்ட்டை ஹக் பண்ணிட்டு அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்படி இந்த பக்கம் நம்ம பெஸ்ட் இங்கே அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்றும் அப்படியே போயிட்டே இருக்கு. அதாவது நம்ம டியூ பையன் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பெஸ்ட்டை எப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் நம்ம டியூ வந்து கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம டியூ கிட்ட பேசுறதுக்காண்டி போயிருப்பான். அப்புறம் நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டுக்கு பேஸ்கெட் பால் சொல்லி கொடுத்தது, அப்புறம் நம்ம டியூ வந்து நம்ம பெஸ்ட்டோட சாங்ஸ் போட்டு கேட்டது, இது எல்லாமே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஓடி முடிக்க நம்ம பெஸ்ட்டும் அழுது முடிச்சுட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்க. அப்போ நம்ம ரேவும் பிரைட்டும் இருந்துட்டு அழுது முடிச்சுட்டியா, எங்க பாரு நீ அழுது உன் கண்ணெல்லாம் எப்படி செவந்து போயிருக்குன்ட்டு, இப்போ உன்னை பார்க்கறதுக்கு வயசான மாதிரி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவும் பிரைட்டும் இருந்துட்டு நம்ம பெஸ்ட்டை கிண்டல் பண்ணா நம்ம பெஸ்ட் இருந்துட்டு டே போதும்டா என்ன கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டான் போல. அப்போ நம்ம பிரைட் இருந்துட்டு இப்போ நீ சமாதானம் ஆயிட்டியா வா என்னோட ஷர்ட்டில் எழுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல நம்ம பெஸ்ட்டு ரே பிரைட்டு 3 பேர் அவங்க ஷர்ட்லாம் மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பிரைட் இருந்து டே என்னோட ஷர்ட்டை மெஸ்ஸி ஆக்காதீங்கடா அளவா எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் சொல்ல நம்ம பெஸ்ட் இருந்துட்டு வாயை மூடுற எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 3 பேர் அங்கே ஜாலியாக எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் 3 பேர் எழுதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் 3 பேர் குரூப்பாக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜாலியாக அந்த மூமெண்ட் அங்கே போயிட்டு இருக்கு. அங்கே அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம டியூவை தான் காமிக்கிறாங்க. டியூ வந்து வீட்டுக்கு வந்துட்டான் போல. அப்படியே வரம்போதே அம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியே தான் டியூ சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனால் அம்மாவோட சவுண்ட் எதுவும் கேட்காதனால எங்கே இருக்காங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ வந்து அப்படியே தடவிக்கிட்டேவும் நம்ம டியூ
ஜூவோட ரூமுக்கு வந்து பார்த்தா அம்மா அங்கே தான் இருக்காங்க. அவனோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஜூ இருந்துட்டு என்னம்மா பண்றீங்க இங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ வந்து அம்மா கிட்ட கேட்க, அம்மா இருந்துட்டு உன்னோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து நம்ம ஜூ கிட்ட சொல்ல, இதை கேட்ட நம்ம ஜூக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏம்மா இப்போ இவ்வளோ சீக்கிரமா பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ வந்து அம்மா கிட்ட கேட்க, அம்மா இருந்துட்டு ஏன்னா நீ நாளைக்கு காலையிலேயே இங்க இருந்து சின்மைக்கு போய் ஆகணும், அப்போ உன்னை வந்து ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து நம்ம ஜூ கிட்ட சொல்ல, நம்ம ஜூ இருந்துட்டு ஏம்மா இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க தங்கக்கூடாதா, ஏம்மா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்ல, அப்ப அம்மா இருந்துட்டு ஆல்ரெடி அப்பா நிறைய சிக் லீவ் எடுத்துட்டாரு, இதுக்கப்புறமும் இன்னொரு நாள்ல லீவ் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீ காலேஜ் போறதுக்கு முன்னாடி அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்து தங்கணும்ட்டு அப்பா ஆசைப்படுறாரு. ஸோ நீ வந்து ரெடி ஆயிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து நம்ம ஜூ கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஜூ வந்து என்ன பண்றதுன்ட்டே தெரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவன் பெட்ல போய் படுத்துக்கிட்டு புரண்டுகிட்டே இருக்கான். அப்படி புரண்டுகிட்டே இருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க ஒரு கபோர்ட்ல இருந்து எல்லோ கலர்ல ஒரு டைரி மாதிரி எடுக்கிறான். அந்த டைரியை எடுத்து அப்படியே கையில வச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். அந்த டைரி வந்து வேற எதுவும் கிடையாது, நம்ம பெஸ்டோட தொலைஞ்சு போன டைரி தான். அந்த டைரியை நம்ம ஜூ பையன் தான் அன்னைக்கு கீழே விழுந்துச்சு இல்லையா, அன்னைக்கு வந்து எடுத்து வச்சிருப்பான். ஆனா அந்த டைரி அன்னைக்கு படிக்கவே இல்லை போல. இப்பதான் அந்த டைரிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ வந்து எடுத்து ஓபன் பண்ணி படிச்சு பார்க்கறான். அதுல வந்து என்ன எழுதியிருக்கான்னா, நம்ம பெஸ்ட் பையன் நம்ம ஜூ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பெஸ்ட் கடிப்படும் போது அவன் தானே உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிருப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு. அது எல்லாத்தையுமே கியூட்டா நம்ம பெஸ்ட் வந்து எழுதியிருக்கான். அப்புறம் நம்ம ஜூ வந்து நம்ம பெஸ்ட்டுக்கு பேஸ்கெட் பால் இதெல்லாம் எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தான்ல, இது எல்லாத்தையுமே சூப்பரா கியூட்டா எழுதியிருக்கான். இதெல்லாம் படிக்க படிக்க நம்ம ஜூ வந்து அவனையே அறியாம அவன் பாட்டுக்கு கியூட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம டியூ வந்து இன்னொரு ஃபிளாஷ்பேக் வந்து அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன ஃபிளாஷ்பேக்னா, நம்ம தேவும் தாரும் நம்மளோட மியூசிக் பேண்டுக்கு புதுசா ஒரு கிட்டாரிஸ்டும் சாங்கரும் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப வந்து நம்மளோட டியூ தான் இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு புதுசா சாங்கரும் கிட்டாரிஸ்டும் வேணும்னா நீங்க ஏன் பெஸ்ட்டை சூஸ் பண்ணக்கூடாது, பெஸ்ட் வந்து சாங்ஸும் நல்லா பண்ணுவான், கிட்டாரும் சூப்பரா வாசிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ சொல்ல, இந்த ஐடியா வந்து நம்ம தேவுக்கும் நம்ம தாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம டியூ வந்து என்ன பண்றான்னா, நம்ம பெஸ்ட் வந்து வழக்கமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாங்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான் இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம பெஸ்ட் வந்து கிட்டார் வந்து செம கியூட்டா அங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம டியூ வந்து என்ன பண்றான்னா, அவனுக்கு தெரியாம பின்னாடி நின்று அவன் வாசிக்கிற அழகையவும் அங்க நின்று பார்த்து மெய்மறந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பெஸ்ட் வந்து நம்ம தேவோட தாரோட மியூசிக் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டு மியூசிக் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான்ல. அப்ப வந்து நம்ம டியூ வந்து என்ன பண்ணிருக்கானா, வெளியே நின்னுட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ற அழகு எல்லாத்தையுமே வெளியே நின்று ரசிச்சுட்டு தான் இருக்கான். அப்படி ரசிச்சு முடிச்சுட்டு உள்ள வரவும் தான் நம்ம தேவ் இருந்துட்டு நீ வந்துட்டியா, நம்ம பெஸ்ட் வந்து நம்மளோட மியூசிக் கிளாஸ்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் சொன்னோடனேவும் நம்ம டியூ இருந்துட்டு "ஓ, அப்படியா" அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இதுக்கப்புறம் தான். இது எல்லாத்தையுமே நம்ம டியூ அப்படியே நினைச்சு பார்த்துட்டு அந்த புக் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி படிச்சுக்கிட்டே நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினா, நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம பெஸ்ட் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கானா, நம்ம டியூவோட போட்டோ ஒட்டி நம்ம பெஸ்ட்டுக்கு எப்படி டியூ மேல லவ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில லைன்ஸ் எல்லாமே அப்படியே எழுதி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம டியூ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டேவும் அந்த லைன்ஸ் கூட அப்படியே அவனும் படிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் இப்படி ஒருத்தரை சீக்கிரட்டா ஒளிஞ்சு நின்று லவ் பண்ணுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த ஃபீலிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒருவேளை இதுதான் என்னோட லவ்வா, அந்த லவ்வுக்கான ஃபீலிங்ஸ் இப்படிதான் இருக்குமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் இப்படி ஒருத்தர ஒரு பையன லவ் பண்ணுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் எனக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வராம, ஒரு பையன் மேல லவ் வந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா நான் என்னையே நான் ஒருத்தருக்காண்டி மாத்திக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன்னா, அது டியூவா மட்டும் தான் இருக்கும். அவன் எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணுவான்ட்டு எனக்கு தெரியல. ஒரு நாள் இதெல்லாமே அவன் பார்த்து, அவனும் என்ன லவ் பண்ணுவான்ட்டு நான் நெனச்சேன். ஆனா இது வந்து அவ்ளோ ஈஸி கிடையாது. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவன் என்ன பார்க்குறது. அப்படிங்கிற மாரி நம்ம பெஸ்ட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியேவும் நம்ம டியூ மேல இருக்கிற லவ் எல்லாத்தையுமே அந்த டைரியில அப்படியே கொட்டி வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம டியூ வந்து அப்படியே படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். பெஸ்ட் இவ்ளோ லவ் வச்சிருக்கானா என் மேல அப்படிங்கிற மாரி. நம்ம டியூ வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டேவும் நம்ம டியூவும் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து அப்படியே நெனச்சு பார்க்குறான். அந்த ஃபிளாஷ்பேக் வந்து என்னான்னா, நம்ம பெஸ்ட் வந்து ஃபுட்பாலால அடிபட்டு அப்படியே மயங்கி போய் கிடக்கும்போது நம்ம டியூ தானே நம்ம பெஸ்ட்ட தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். அப்ப நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூவோட ஷோல்டர்ல ஒரு சின்ன குழந்தை மாரி செம கியூட்டா அப்படியே மயங்கி விழுந்திருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம டியூ வந்து அப்படியே தூக்கிட்டு போகும்போது நம்ம பெஸ்ட்டை பார்த்து செம கியூட்டா அப்படியே சிரிச்சுட்டே போயிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம டியூக்கு நம்ம பெஸ்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம டியூ தான் நம்ம பெஸ்ட்டை முதல்ல இருந்தே சீக்கிரட்டா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம பெஸ்ட் போய் இது எதுவும் தெரியாம நான் தான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம டியூ இருந்துட்டு இன்னொரு நாள் என்ன பண்றான்னா, நம்ம பெஸ்ட் வந்து லைப்ரரியில உட்காந்துட்டு சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்று படிக்கிற மாதிரி நம்ம டியூ வந்து பெஸ்ட் அப்படியே பார்த்து அப்படியே செம கியூட்டா அங்க ரசிச்சிட்டு இருக்கான். நம்ம டியூ வந்து சிரிக்கும் போது செம கியூட்டா இருக்கு. நம்ம டியூ வந்து சிரிக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அப்புறம் இன்னொரு நாள் நம்ம பெஸ்ட் வந்து நம்ம டியூவை ஒளிஞ்சு நின்று லைப்ரரியில பார்த்து ரசிச்சிட்டு இருப்பான் இல்லையா, அப்ப வந்து நம்ம டியூ கூட யாரோ பாக்குற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போது கூட நம்ம பெஸ்ட் வந்து அங்க டக்குன்ட்டு ஒளிஞ்சுப்பான்ல. அப்ப வந்து நம்ம டியூக்கு வந்து தெரியுது வந்திருக்கிறது பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு நாள் என்னன்னா, நம்ம பெஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து டியூவை பத்தி சாங்ஸ் எழுதிட்டு ஃபா கூட இருக்கிறத பார்த்துட்டு அவன் சாங்ஸ் எழுதுனது கிழிச்சு போட்டுட்டு போயிருப்பான்ல, அந்த பேப்பர் வந்து கரெக்டா நம்ம டியூவோட கால் பக்கத்துல தான் வந்து விழுந்திருக்கும்.
நம்ம டியூவும் அந்த பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ சாங்ஸ் லிரிக்ஸ் மாதிரி இருக்குமா. அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரோடதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அவன் யோசிச்சுட்டே நின்று இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம டியூ பையன் அந்த டைரியை படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. பெஸ்ட் அவனோட வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தாலும் சரி ஓகே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என்ன எழுதியிருக்காங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அப்படியே ஒவ்வொருத்தர் தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஜூ எழுதியிருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜூ என்ன எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி நீ எவ்வளோ ஃபேமஸ் ஆனாலும் என்ன மறந்துடாத ஜூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ நம்ம பெஸ்ட்டோட ஷர்ட்ல அப்படியே எழுதியிருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம பெஸ்ட் போய் அதை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டேவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நம்ம பெஸ்ட் அப்படியே நினச்சி பார்க்குறோம். என்ன ஃப்ளாஷ்பேக்னா அந்த ஈவெண்ட் அப்போ நம்ம பெஸ்ட் சாங்ஸ் பாடியிருப்பா இல்லையா நம்ம ஜூ கண்ணை பார்த்துக்கிட்டேவும். அப்போ நம்ம ஜூவும் நம்ம பெஸ்ட்டை கண்ணை பார்த்துக்கிட்டேவோ அது எல்லாத்தையுமே அப்படியே ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம பெஸ்ட் இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் அப்படியே அந்த ஷர்ட்டை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பெஸ்ட்டோட மொபைலுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் அந்த மொபைல் எடுத்து பார்த்தா ஐஜியில் இருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. நம்ம ஜூ தான் ஏதோ ஸ்டோரி போட்டிருக்கான். என்ன ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் அந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணி பார்த்தா அதில் என்னவா ஐஜி ஸ்டோரி போட்டிருக்கானா ஒரு பால் போட்டு அது பக்கத்தில் ஐ லைக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூ ஐஜி ஸ்டோரி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னேவும் நம்ம பெஸ்ட் இங்கே வாய் விட்டு ரொம்ப கதறி கதறி எழுதிட்டு இருக்கான். ஏன் இப்படி அழுகுறான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டோட டைரி இருக்குல்ல, அந்த பெஸ்ட்டோட டைரியில் நம்ம டியூவோட ஃபோட்டோ போட்டு நம்ம டியூவை பற்றி சில லைன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பான்ல இவனோட ஃபீலிங்ஸ். அதுக்கு கீழே இந்த மாதிரி பால் சிம்பிள்ஸ் நம்ம பெஸ்ட்டு தான் வரைஞ்சி வச்சிருப்பான். ஏன்னா இவனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டியூவை பார்க்கறதுக்கான காரணமாக இருந்தது அந்த பால் தானே. அந்த பால் பட்டு தானே நம்ம டியூவை நம்ம பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான். அதனால இவனோட லவ் சிம்பிளா அந்த பாலை தான் நம்ம பெஸ்ட் அவனோட டைரியில வரைஞ்சி வச்சிருப்பான். இப்போ இவன் இந்த மாதிரி அந்த பால் பக்கத்துல ஐ லைக் இவன் எப்படி சொல்ல முடியாம தவிக்கிறான்ட்டு அவன் அவனோட ஷர்ட்ல எழுதியிருப்பானோ அதே மாதிரி இப்போ இவனும் அந்த பால்ல லைக்ன்ட்டு எழுதியிருக்கான்ல அவனும் சொல்ல முடியாம தவிக்கிறான்ட்டு இதை நம்ம பெஸ்ட்டும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இவன் இப்படி அழுகிறதோட கணக்கானும் காணுங்கள் எபிசோட் 3ல பார்ட் 2 இங்க முடியுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சீரிஸ் இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த எண்டிங் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு இந்த எண்டிங் பிடிக்கவே இல்லை. இந்த எண்டிங் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதாவது நம்ம டியூவும் நம்ம பெஸ்ட்டும் அவங்க 2 பேருமேவும் ஒருத்தர்கிட்ட மாற்றி மாற்றி லவ்வை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் முடிச்சுட்டு செகண்ட் சீசனில் 2 பேரும் சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு அப்புறம் காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அம்மாகிட்ட எப்படியாவது சமாதானப்படுத்துகிற மாதிரி செகண்ட் சீசன் கொண்டு வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த சீரிஸோட செகண்ட் சீசன் வரும்ன்ட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணவே இல்லை இன்னும் வரைக்கும். இந்த சீரிஸோட செகண்ட் பார்ட் வந்தால் நல்லா இருக்கும்ட்டு என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட் பார்ட் வந்தால் நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.